அடுத்த சாப்டர் அல்ஜீப்ரா சாப்டர் நம்பர் 2. இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் செட் தியரி. செட் தியரி அப்படின்னு சொன்னால் முதல்ல செட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். செட் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த கலெக்ஷன் ஆர் டிஸ்டிங்க்ட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் வெல் டிஃபைன்ட். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் டிஸ்டிங்க்ட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொன்னால் அது நம்ம செட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த செட் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுறது, எப்படி நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. மொதல் மெத்தட் என்ன அப்படின்னா டேபுலர் ஆர் ரோஸ்டர் மெத்தட். இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்கலாம், இல்லைனா பிரேசஸாக இருக்கலாம். பிரேசஸ் அப்படிங்கிற இந்த சிம்பிளாக இருக்கலாம். இப்போ இந்த மெத்தடில் எப்படி எழுத போகிறோம், இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன எலமெண்ட்டோ அதை அப்படியே நம்ம மென்ஷன் பண்ணி எழுத போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நடுவில் கமா போட்டு நம்ம செப்பரேட் பண்ணி காமிக்க போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 11 to 30 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கு நம்ம முதல்ல செட்டுக்கு பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இந்த பிரேசஸ்க்குள்ளே ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 11 ஸ்டார்ட் பண்ணி 11, 13, 15 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸாக எழுதிட்டே வர போகிறோம். ஃபைனலாக 30க்கு முன்னாடி 29 வரைக்கும் நம்ம ஆட் நம்பர்ஸ் எழுதி முடிக்க போகிறோம். இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நடுவில் நம்ம கமா போட்டிருக்கோம். இதுதான் நமக்கு டேபுலர் ஆர் ரோஸ்டர் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செட் பில்டர் மெத்தட் இல்லைனா ப்ராப்பர்ட்டி மெத்தட். இந்த மெத்தட் அப்படிங்கிறது செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம லிஸ்ட் பண்ணி காமிக்க போகிறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு காமனான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம செட்டை மென்ஷன் பண்ணி எழுத போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஒரு செட் இருக்குது, அதில் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 81 to 30 இருக்குது. இதை எப்படி நம்ம செட் பில்டர் மெத்தடில் எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். டபிள்யூ அப்படிங்கிற செட் ஈக்குவல் டு டி சச் தட் டி இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு கொடுத்ததுனால டி இஸ் ஈவன் அப்படின்னு எழுதிக்கிறோம். அண்ட் இந்த 81 to 100க்குள்ளே டி இருக்கணும். அப்போ 81 less than டி less than 100 அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். அப்போ என்ன அர்த்தம், டி அப்படிங்கிறது 81க்கு மேலே இருக்கும் பட் 100க்கு உள்ளே இருக்கும். அப்போ 81 less than டி less than 100 அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். இப்போ மேலே இருக்கிற அந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். 11 to 30 ஆட் நம்பர்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி நம்ம செட் பில்டர் மெத்தடில் எழுதுறது. அப்போ ஏ ஈக்குவல் டு நமக்கு டி சச் தட் டி இஸ் ஆட் அப்படின்னு நம்ம இங்கே எழுதுவோம். ஏன்னா இங்கே மேலே பார்த்த எக்ஸாம்பிளில் ஈவன் நம்பர், பட் இப்போ நம்ம எடுத்துருக்கிற எக்ஸாம்பிளில் நமக்கு இங்கே ஆட் நம்பர்ஸ். அப்போ டி இஸ் ஆட் அப்படின்னு எழுதிட்டு அண்ட் டி அப்படிங்கிறது 11லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். அப்போ 11 less than டி less than 30 அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். இதுதான் நமக்கு செட் பில்டர் மெத்தட். இந்த செட்டில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். செட்டில் முதல் டைப் செட் ஆஃப் செட்ஸ். இது என்ன செட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு செட் டி இருக்குது அப்படின்னா டி ஈக்குவல் டு ஏபிசிடி அப்படிங்கிற செட்டாக இருக்குது. இந்த ஏ அப்படிங்கிறது தனி செட்டு, பி அப்படிங்கிறது தனி செட்டு, சி அப்படிங்கிறது தனி செட்டு, டி அப்படிங்கிறது தனி செட்டு. அப்போ இந்த 4 செட்டையும் தனியாக ஒரு செட் போட்டு நீங்கள் எழுதும்போது அது செட் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது டைப் சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட் அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும் அந்த செட்டில். எக்ஸாம்பிள் எல் ஈக்குவல் டு 33. இந்த ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சிங்கிள்டன் செட். அப்போ ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் அது சிங்கிள்டன் செட். இதுக்கு இன்னொரு நேம் யூனிட் செட். அப்போ நல் செட் அப்படின்னா என்ன, நல் செட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் வாய்டு செட் ஆர் எம்டி செட். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம், உள்ளே எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. அப்படி இருந்தால் அது எம்டி செட். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு இன்னொரு சிம்பிள் இருக்குது, இந்த மாதிரி ஓ போட்டு அதை க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது நல் செட். இப்போது இப்படி ஒரு செட் இருக்குதுன்னு எடுத்துப்போம். ப்ராக்கெட்டுக்குள்ளே 0 மட்டும் இருக்குது. அப்போ இதை நல் செட்டுன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் நல் செட்டுன்னு சொல்ல முடியாது. இதை நீங்கள் சிங்கிள்டன் செட் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர இது நல் செட்னு சொல்ல முடியாது. ஏன்னா 0 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது, அதனால இது நல் செட் கிடையாது. அடுத்த டைப் ஃபைனைட் செட். ஃபைனைட் செட் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஃபைனைட் செட். இப்போ இன்ஃபைனைட் செட் அப்படின்னா என்ன, அந்த எலமெண்ட்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, இன்ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு இன்ஃபைனைட் செட். ஈக்குவல் செட். ஈக்குவல் செட் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு 2 செட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 2 செட்டுலேயுமே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே சேம் எலமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஈக்குவல் செட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒய் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே டபிள்யூ செட்லேயும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒய் ஈக்குவல் டு டபிள்யூன்னு சொல்கிறாங்க. இதை எக்ஸாம்பிளாக எழுதணும்னா ஒய் ஈக்குவல் டு 1, 2, 3 இருக்குதுன்னு வச்சுப்போம்.
அப்போ நமக்கு டபிள்யூவும் 1 2 3 அப்படிங்கிற செட்டாக இருந்ததுன்னா நமக்கு அது ஈக்குவல் செட். அடுத்தது சப்செட். சப்செட் அப்படின்னா இப்போ ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே இன்னொரு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்செட். இது எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போம். முதல்ல பி அப்படிங்கிற ஒரு செட் இருக்குது. அதில் 2 4 6 8ன்னு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஏ அப்படிங்கிற செட்டில் நிறையா எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த 2 4 6 8 அப்படிங்கிற அந்த 4 எலமெண்ட்டுமே ஏலையும் இருக்குது. அப்போ பி அப்படிங்கிறது ஏயுடைய சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பி ஏயுடைய சப்செட்டாக இருக்கும்போது ஏ பியுடைய சூப்பர் செட் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு செட் எடுத்தோம்னா அதுக்கு அட்லீஸ்ட் 2 சப்செட்ஸ் இருக்கும். என்னென்ன சப்செட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எம்டி செட், ரெண்டாவது செட் இட் செல்ஃப். இப்போ மேலே y ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு பார்த்தோம். இந்த y ஈக்குவல் டு 1 2 3 அப்படிங்கிறது ஒய்யுடைய சப்செட். இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா b ஈக்குவல் டு 2 4 6 8 இருக்குது. அப்போ பியுடைய சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அட்லீஸ்ட் 2 சப்செட்ஸ் இருக்கும். ஒன்று எம்டி செட், ரெண்டாவது செட் இட் செல்ஃப். அடுத்தது ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் சேம் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் இதுக்கு சேம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு 2 டைப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம மேலே பார்த்த எக்ஸாம்பிளில் இந்த 4 எலமெண்ட் தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 எலமெண்ட்ஸ் இருந்ததா, 5 7 9 அப்படிங்கிறது பியில் இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஏல இருந்தது. அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் இருந்தால் கூட போதும், அது நம்ம ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட போதும், நம்ம ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டோம். அப்போ மேலே நம்ம சொன்ன மாதிரி செட் இட் செல்ஃப் அப்படிங்கிறது ப்ராப்பர் சப்செட்டாக இருக்க முடியாது. ஏன்னா செட் இட் செல்ஃப் அப்படின்னா சேம் எலமெண்ட்ஸ் தானே இருக்கும், எக்ஸ்ட்ராவாக எதுவும் இருக்காதுல்ல. அதனால நமக்கு செட் இட் செல்ஃப் அப்படிங்கிறது ப்ராப்பர் சப்செட் கிடையாது. அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொன்னால் எல்லா எலமெண்ட்ஸ், அதாவது ஏ பியுடைய ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா ஏயுடைய எல்லா எலமெண்ட்ஸும் பிலையும் இருக்கணும், ஆனால் ஏ நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கணும். இதுதான் முக்கியம். சரி, இப்போ நம்ம ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொன்னோம். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறது, அதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சி மாதிரி சிம்பிள் தான் நமக்கு ப்ராப்பர் சப்செட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ ஏ சப்செட் ஆஃப், அதாவது ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொன்னால் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதே இது ஒருவேளை நமக்கு நார்மலாக வெறும் சப்செட் தான், ப்ராப்பர் சப்செட் கிடையாதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம ஏ இந்த சிக்கு நடுவில் நம்ம ஒரு கோடு போட்டு நம்ம ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் சப்செட் அண்ட் ப்ராப்பர் சப்செட்டுக்கான சிம்பிள். அடுத்தது ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா என்ன, நம்ம மேலே ஈக்குவல் செட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் அப்படியே சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் செட்டுன்னு சொன்னோம். ஆனால் ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏல இருக்குது அப்படிங்கிறதையும் பியில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் போதும், நம்ம அதை ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சிம்பிள் இந்த மாதிரி 0 அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ எண் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா போதும். 2 செட்லேயும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோடைய நம்பர் ஈக்குவலாக இருந்தால் அது நமக்கு ஈக்குவலன்ட் செட். அடுத்தது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அப்படின்னா ஒரு 2-3 செட் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஒரு செட்டில் இருக்குன்னா அது நம்ம யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நமக்கு வந்து யூனிவர்சல் செட்டுக்கான சிம்பிள் அப்படிங்கிறது எப்போவுமே SRU அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். எஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ். யூனிவர்சல் செட்டுக்கு இன்னொரு நேம் தான் ஸ்பேஸ். இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம 1லேருந்து அப் டு நமக்கு 20 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நம்ம செட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு 2 செட் எடுத்துப்போம். ஏல நமக்கு 2 4 5 மட்டும் இருக்குது. நமக்கு பியில் 11 12 13 இருக்குதுன்னு வச்சுப்போம். இதே மாதிரி இன்னொரு செட் இருக்குது சி, இதில் 17 18 19 இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இது சும்மா சாதாரண எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த யூனிவர்சல் செட்டில் இருக்குது. பியில் இருக்கிற எலமெண்ட்ஸும் யூனிவர்சல் செட்டில் இருக்கும். சியுடைய எலமெண்ட்ஸும் யூனிவர்சல் செட்டில் இருக்கும். அப்போது ஏ வந்து யூனிவர்சல் செட்டுடைய சப்செட்டாக இருக்கும், பியும் அதே மாதிரி சப்செட்டாக இருக்கும், சியும் சப்செட் தான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த செட்டை தான் நம்ம யூனிவர்சல் செட் ஆர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் இதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. -100லேருந்து +100 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே எஸ் அப்படிங்கிற செட்டில் கொண்டு வந்திருக்காங்க. மீதி இருக்கிற செட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்குள்ளே தான்
செலக்டடாக ஒரு சில எலமெண்ட்ஸ் மேலே இருக்கிற 4 செட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு யூனிவர்சல் செட். அடுத்தது பவர் செட். இப்போ ஒரு செட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எவ்வளோ சப்செட் ஃபார்ம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதினோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். பவர் செட் அப்படிங்கிறது எப்படி எழுதலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு செட் இருக்குது, v = 0 1 2. இந்த செட்லேருந்து நம்ம பவர் செட் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல நமக்கு சப்செட் அப்படின்னு சொன்னாலே ஒரு நல் செட்டும் செட் இட் செல்ஃபும் அதோடைய சப்செட்டாக வரும் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல் செட் அப்படிங்கிறத எழுத போகிறோம். அதுக்கப்புறம் இந்த செட்டை அப்படியே நம்ம இங்கே எழுத போகிறோம். இது ரெண்டையும் எழுதினதுக்கப்புறமா எவ்வளோ காம்பினேஷனில் நம்ம இதை போட முடியுமோ, எத்தனை சப்செட் ஃபார்ம் பண்ண முடியுமோ எல்லாமே ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பரையுமே தனித்தனியாக ஃபார்ம் பண்ணி எழுத போகிறோம். 0 மட்டும் இருக்கக்கூடிய ஒரு செட்டு, 1 மட்டும் இருக்கிற ஒரு செட்டு, 2 மட்டும் இருக்கிற ஒரு செட்டு. அதே மாதிரி 0வும் 1ம் சேர்த்து ஒரு செட்டு, 0வும் 2வும் சேர்த்து ஒரு செட்டு, 1ம் 2வும் சேர்த்து ஒரு செட்டு. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பாசிபிலிட்டிலாம் இருக்கோ எல்லா பாசிபிலிட்டிலையும் நம்ம ஒரு சப்செட் ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு செட்டில் எழுதினோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் நமக்கு பவர் செட். இந்த பவர் செட்டில் எல்லாமே நம்ம எழுதிட்டோமா அப்படிங்கிறதுக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா 2^n. இப்போ மேலே இருக்கிற செட்டில் நம்ம 3 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அப்போ n நமக்கு 3. 2^3 போட்டோன்னா நமக்கு 8 எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ 8 செட் இங்கே நமக்கு 8 சப்செட் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போது எத்தனை எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு 2^n அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. அடுத்தது ப்ராடக்ட் செட். ப்ராடக்ட் செட் அப்படின்னு சொன்னால் இப்போ 2 செட் இருக்குன்னா அதோடைய ப்ராடக்ட் செட்டுக்கு நம்ம a × b அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். a x b இந்த சிம்பிள் தான் நம்ம கிராஸ்ன்னு சொல்கிறோம். a × b அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதுக்குள்ளே நம்ம எழுத போகிறது என்னென்ன அப்படின்னா ஆர்டர்ட் பேர்ஸாக எழுத போகிறோம் ஏபி அப்படின்னு சொல்லி. இதை நம்ம எக்ஸாம்பிள் வச்சே பார்த்துருவோம். இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு a = 1 and 2 இருக்குது, b = abc இருக்குது. இப்போ நம்ம a × b எழுதணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம ஆர்டர்ட் பேரை எழுத போகிறோம். முதல்ல a-உடைய எலமெண்ட், செகண்டு b-உடைய எலமெண்ட். அந்த மாதிரி நம்ம எல்லா காம்பினேஷன்லையும் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு a-உடைய எலமெண்ட் 1 எடுத்துக்க போகிறோம். 1 and a சேர்த்து பேரா எழுத போகிறோம். அடுத்து 1 and b சேர்த்து ஒரு பேரா எழுத போகிறோம். அடுத்து 1 and c சேர்த்து ஒரு பேரா எழுத போகிறோம். இது 3 எழுதினதுக்கப்புறம் செகண்டு எலமெண்ட் அதாவது 2 and a சேர்த்து ஒரு பேரா எழுத போகிறோம். அடுத்தது 2 and b, 2 and c. இது எல்லாமே எழுதினோம் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு a × b. அப்போ a × bயும் b × aயும் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேமாக இருக்காது. ஏன்னா a × b அப்படின்னு நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு a-உடைய எலமெண்ட்டும் செகண்ட் b-உடைய எலமெண்ட்டும் எழுதுகிறோம். ஆனால் b × a வரும்போது நம்ம b-உடைய எலமெண்ட் ஃபஸ்ட்டும் a-உடைய எலமெண்ட் செகண்டாகவும் எழுதுவோம். அப்போ b × a எப்படி இருக்கும்? b × a அப்படின்னு எழுதும்போது ஃபஸ்ட்டு a எழுத போகிறோம், அதுக்கப்புறம் 1 எழுத போகிறோம். அடுத்து a-யோட 2 சேர்த்து எழுத போகிறோம். அடுத்து b1 எழுதுவோம், b2. இதே மாதிரி c1 c2 எழுத போகிறோம். இது நமக்கு b × a. அப்போ a × bயும் b × aயும் சேம் கிடையாது. கார்டினாலிட்டி ஆஃப் த செட். கார்டினாலிட்டி இல்லைனா ஆர்டர் ஆஃப் த செட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளுடைய கார்டினாலிட்டி. அப்போது n டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆர்டர் ஆஃப் த செட் அப்படிங்கிறது நமக்கு n. நம்ம மேலேயே பார்த்தோம் இந்த மாதிரி 0 அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு n of a அப்படிங்கிறத டினோட் பண்ணும் அப்படிங்கிறதையும் மேலேயே பார்த்துட்டோம். அப்போ ஆர்டர் ஆஃப் த செட் அப்படின்னு சொன்னால் எத்தனை டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் நமக்கு ஒரு செட்டுடைய ஆர்டர். அடுத்தது செட் ஆப்பரேஷன்ஸ். செட் ஆப்பரேஷன்ஸில் முதல்ல ஜாயிண்ட் ஆர் யூனியன். ஜாயிண்ட் ஆர் யூனியன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு 2 செட் இருக்குதுன்னு வச்சுப்போம். a அப்படிங்கிற செட்டில் 1 3 5 7ங்கிற நம்பர் இருக்குது, b அப்படிங்கிற செட்டில் 5 7 9 அப்படின்னு இருக்குது. இதுக்கு யூனியன் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் கவர் ஆகணும். பட் ஒரு எலமெண்ட்டை நம்ம 2 தடவை எழுதக்கூடாது. இந்த மாதிரி எழுதினோன்னா அது நமக்கு யூனியன். அப்போ நம்ம இந்த செட்டுக்கு எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிறத எழுதுகிறோம், அடுத்து 3 எழுதுகிறோம், அடுத்து 5 and 7 எழுதிட்டோம். அகெயின் நம்ம b வரும்போது அகெயின் 5 and 7 இருக்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி எழுதிட்டதுனால அதை நம்ம ஓமிட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய 9 அப்படிங்கிறத இங்கே எழுதிக்க போகிறோம். இதுதான் நமக்கு a யூனியன் b. அடுத்தது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 2 செட் இருக்குது, a b அப்படிங்கிற செட் இருக்குது. இதில் என்ன எலமெண்ட்ஸ்லாம் காமனாக இருக்கோ அதை மட்டும் எழுத போகிறோம். அதுதான் நமக்கு இன்டர்செக்ஷன். இந்த செட்டில் நமக்கு 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, 4ம் 2 இடத்துலையும் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம எழுதினோம் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு a இன்டர்செக்ஷன் b. டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா என்ன? இப்போது 2 செட் இருக்குது, அதில் எந்த எலமெண்ட்டுமே காமனாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அது டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ எலமெண்ட் எதுவுமே காமனாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது எம்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டுலேயும் காமனான எலமெண்ட்ஸ் ரெண்டையும் விட்டுட்டு நம்ம எழுத போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஏல 5, 7, 8, 9 இருக்குது, பியில் நமக்கு 9 மட்டும் இருக்குது. இப்போ ஏ மைனஸ் பி எழுதணும்னா இந்த காமனான எலமெண்ட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுத போகிறோம். அப்போ 5, 7, 8 மட்டும் எழுத போகிறோம். இதான் நமக்கு ஏ மைனஸ் பி. காம்ப்ளிமெண்ட் ஆர் நெகேஷன் அப்படின்னா என்ன? மேலே நம்ம யூனிவர்சல் செட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். அப்போ இந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப்செட் ஏ செட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏ செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் விட்டுட்டு பேலன்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி ஏ டேஷ் அப்படின்னு இந்த சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் செட்லேருந்து நம்ம ஏயை மைனஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஏல 1, 2, 3, 4ங்கிற 4 நம்பர் இருக்குது. அந்த 4 நம்பரையும் விட்டுட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற 3 நம்பர் மட்டும் எழுதினோம்னா அது நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட். அடுத்து பார்க்க போகிறது வென் டயக்ராம். வென் டயக்ராம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம மேலே என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வென் டயக்ராமில் நம்ம யூனிவர்சல் செட் அப்படிங்கிறத ரெக்டாங்கிள் ஷேப்பில் போடுவோம். அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் சப்செட் இருக்கோ அதை ரவுண்ட் ஷேப்பில் போடுவோம். இதுதான் நம்மளுடைய வென் டயக்ராம். இப்போ வென் டயக்ராமில் ஃபஸ்ட்டு யூனியனை எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ யூனியன் அப்படின்னு சொன்னால் ஏலையும் பிலையும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம்னு சொன்னோம். இப்போ யூனிவர்சல் செட்டுக்குள்ளே ஏயும் பியும் இருக்குது. இது ரெண்டும் ஏன் இப்படி ரெண்டும் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கனெக்ட் ஆனதுக்கு ரீசன் இந்த இடத்துல சில காமனான எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்காக இது ரெண்டும் கனெக்ட் ஆகியிருக்கு. இப்போ நமக்கு யூனியன் தான் தேவை. அப்போ யூனியன் தேவை அப்படின்னு சொன்னால் ஏபி ரெண்டையுமே நம்ம சேர்த்து என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எழுத போகிறோம். எல்லாத்தையும் ஒரு தடவை எழுத போகிறோம். அப்போது இந்த காமனான எலமெண்ட்ஸ்லாம் இங்கே ஒன் டைம் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்து நம்ம எழுதினோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு யூனியன். இது டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா என்ன? டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொன்னால் காமனாக எதுவுமே இருக்காதுன்னு சொன்னோம். அப்போ காமனாக எதுவும் இல்லைன்னு சொன்னால் ரெண்டு செட்டும் தனித்தனியாக இருக்கும். இது நமக்கு டிஸ்ஜாயிண்ட். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன? இன்டர்செக்ஷனுங்கிறது நான் மேலேயே சொன்னேன். இது ரெண்டும் ஏன் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டுலேயும் காமனான எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ காமனான எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் நமக்கு இன்டர்செக்ஷன். அடுத்தது ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா இப்போது இந்த செட் ஏன்னு எடுத்துப்போம், வெளியில் இருக்கிற செட் பின்னு எடுத்துப்போம். அப்போது பி அப்படிங்கிறது ஒரு பெரிய செட்டாக இருக்குது, அதுக்குள்ளே ஏ இருக்குது. அப்போ ஏயை தாண்டி ஒரு சில எலமெண்ட்ஸ் பிலையும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு தனித்தனியாக பி அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போது ஏ அப்படிங்கிறது பியுடைய ப்ராப்பர் சப்செட். அடுத்து காம்ப்ளிமெண்ட் ஆர் நெகேஷன் மேலே பார்த்தது. ஏ நெகேஷன் அப்படின்னு சொன்னால் யூ மைனஸ் ஏ போடுவோன்னு சொன்னோம். அப்போ ஏயை விட்டுட்டு பேலன்ஸ் யூவில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்தோன்னா அது நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட். மேலே ஒரு செட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி யூனியன் எழுதுறது, இன்டர்செக்ஷன் எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என் ஆஃப் ஏ யூனியன் பி. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 இருக்குது நமக்கு. பி ஈக்குவல் டு 3 and 4 இருக்குது நமக்கு. அப்போ என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது நமக்கு 3, என் ஆஃப் பி அப்படிங்கிறது நமக்கு 2. பட் இது நம்ம என் ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும்னா இது நீங்கள் முதல்ல யூனியனாக எழுதி பாருங்கள். 1, 2, 3 அப்படிங்கிறத நம்ம ஒன் டைம் எழுதுவோம், அதுக்கப்புறம் 4. அப்போ நமக்கு என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிறது 4 தான் வரும். அப்போ என் ஆஃப் ஏயும் பி நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 அப்படிங்கிறது வந்துடும். இது ஏன் அப்படின்னா இங்கே ஒரு எலமெண்ட் ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ இங்கேருந்து நம்ம மைனஸ் பண்ணி காமிக்கிறோம். அப்போது என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஒருவேளை ஏ இன்டர்செக்ஷன் பிஏ இல்லை, அப்போ அது டிஸ்ஜாயிண்ட் செட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது நார்மலாகவே 0 தான் வரும். அப்போ என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஒருவேளை 3 செட் இருக்குதுன்னு வச்சுப்போம். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. இதுக்கு ஃபார்முலா என் ஆஃப் ஏ பி சி 3 ஆட் பண்ண போகிறீங்க. அதுலேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பண்ண போகிறீங்க, பி இன்டர்செக்ஷன் சியும் மைனஸ் பண்ண போகிறீங்க, சி இன்டர்செக்ஷன் ஏவும் மைனஸ் பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக 3க்கும் காமனானதை ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஒருவேளை 3 செட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த ஃபார்முலா
இதே இது ஒருவேளை மேலே சொன்ன மாதிரியே மூணுமே டிஸ்ஜாயின்ட் செட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்டர்செக்ஷன் எதுவுமே இருக்காது, எல்லாமே ஜீரோவாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு ஏபிசி மூணுடைய எண் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அடுத்து செட்டில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்ஸ். இதில் முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ, அதே மாதிரி ஏ யூனியன் ஏ ஈக்குவல் டு ஏ. இது ரொம்பவே சிம்பிள் தான். ஏ அப்படிங்கிறது 1 2 3 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் நமக்கு இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் ஏ, அப்போ ரெண்டுலேயுமே காமனான எலமெண்ட் அப்படின்னு பார்த்தா சேம் தான் வரும். ஒருவேளை நம்ம ஏ யூனியன் ஏ எழுதணும் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு காமனான எலமெண்ட்ஸை நம்ம 1 டைம் தான் எழுதுவோம்னு சொன்னோம். அப்போ அகைன் நமக்கு 1 2 3 அப்படிங்கிற ஆன்சரில் தான் வந்து நிற்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் டு ஏல வந்து முடியும். அடுத்தது ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி எழுத போகிறீங்க, அவ்வளோதான். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பண்ணிங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இதே மாதிரி தான் இன்டர்செக்ஷனுக்கும் மூணுக்குமே காமனான எலமெண்ட் என்னவோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாலும் சரி, உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது கரெக்டாக தான் வரும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி போடுறாங்க, இதுக்கப்புறம் ஏயை உள்ளே கொண்டு போய் ஏ இன்டர்செக்ஷன் சி போடுறாங்க, இதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் நீங்கள் யூனியன் எடுக்கிறீங்க. அப்போ இந்த ரிசல்ட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அதில் ஏ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாலும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. இதே பேஸ் பண்ணி தான் அடுத்ததும் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூனியன் எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஏ யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் நீங்கள் இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும். அடுத்து டி மார்கன் லா. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அதாவது ஏ யூனியன் பிக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை நம்ம வென் டயக்ராம் வச்சே பார்ப்போம். ஏபி அப்படின்னு ரெண்டு செட் இருக்குது, இது ரெண்டுக்கும் வெளியில் நமக்கு யூனிவர்சல் செட் இருக்குது. இப்போ ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், ஏ யூனியன் பி அப்படின்னு சொன்னால் இந்த டோட்டலாக ஏ அண்ட் பி ஃபுல்லாகவே ஷேட் ஆகும். ஆனால் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஏபியை தவிர பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு வரும். இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோடையது. இது நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்துருவோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன வரும், ஃபஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் போட்டோம்னா ஏயை தவிர பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நமக்கு வரும். அப்போ நமக்கு பியில் இந்த பார்ட் மட்டும் வரும், ஏயை தவிர மீதி எல்லாமே வரும். பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, இப்போ பியை தவிர மீதி எல்லாமே நீங்கள் எடுத்துப்பீங்க. அப்போ இந்த இடத்துல இது எல்லாமே உங்களுக்கு ஷேட் ஆகும். இப்போது இதுக்கு நீங்கள் இன்டர்செக்ஷன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஏ ஷேட் ஆகிருக்கு, இந்த சைடில் பி ஷேட் ஆகிருக்கு, இது ரெண்டும் நமக்கு காமனாக வரல. அப்போ பேலன்ஸாக நமக்கு எதெல்லாம் ஷேட் ஆகியிருக்கோ அதை மட்டும் நம்ம காமனாக இன்டர்செக்ஷனில் போட போகிறோம். அப்போது இங்கே ஏல ஷேட் ஆகிருக்கிறது இங்கே இல்லை, பியில் ஷேட் ஆகிருக்கிறது இங்கே இல்லை, அப்போ பேலன்ஸ் இங்கே இருக்கிறது மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு டி மார்கன் லா. ஏ யூனியன் பியை ஹோலாக நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, இப்போ ஃபைனலாக நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்ததும் சரி, ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் வென் டயக்ராம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வரும். அடுத்தது சில ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ யூனியன் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட். ஏ யூனியன் நல் செட் அப்படின்னா ஈக்குவல் டு ஏ. ஏ இன்டர்செக்ஷன் நல் செட் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு நல். ஏன்னா ஏக்கும் நல் செட்டுக்கும் காமனாக எதுவும் இருக்காதுங்கிறதுனால நல் செட் அப்படிங்கிறது தான் காமனாக இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொன்னால் ஏ தான் வரும். ஏன்னா யூனிவர்சல் செட்டுக்கு ஏ அப்படிங்கிறது ஒரு சப்செட், அதனால் ஏல இருக்கிறது எல்லாமே நமக்கு இன்டர்செக்ஷனில் வந்துடும். அடுத்தது ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட்.
இதை வென் டயக்ராம் வச்சே நம்ம பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறது நமக்கு இது ஃபுல்லாக ஷேட் ஆகும். யூனிவர்சல் செட் இது ஏ. இப்போ நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஏ தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே நமக்கு ஷேட் ஆகும். இப்போ நமக்கு இது ரெண்டையும் நீங்கள் யூனியன் எடுத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஷேட் ஆகி நமக்கு கிடச்சிரும். அப்போ ஈக்குவல் டு நமக்கு யூ வந்துடும். அடுத்தது நல் டேஷ் நல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட்டாக இருக்கும். ஏன்னா நல் அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது. அதை தவிர மீதி எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அகைன் யூனிவர்சல் செட்டில் தான் வந்து நிற்கும். ஒருவேளை யூனிவர்சல் செட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு நல் தான் இருக்கும். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட். இங்கே நம்ம மேலே பார்த்ததை வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து ஏ, இது ஏ காம்ப்ளிமெண்ட். இது ரெண்டுக்கும் என்ன இன்டர்செக்ஷன் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ நமக்கு நல். அடுத்தது ஏ காம்ப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் அகைன் எதை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த இது கிடைக்கும். இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்டை நம்ம அகெயின் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த காம்ப்ளிமெண்ட்டை தவிர மீதி எல்லாமே, அப்போ நமக்கு அகெயின் ஏ தான் ஷேட் ஆகும். இதுதான் நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ. அடுத்தது சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்க? ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிறது செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன? அதில் இருக்கிற என்னென்ன எலமெண்ட்ஸோ அதை நம்ம டேரெக்டாக மென்ஷன் பண்ணி லிஸ்ட் பண்ணி எழுதிட போகிறோம். அப்போ நமக்கு பி செட் ஈக்குவல் டு இதில் என்னெல்லாம் இருக்குது? ஒவ்வொரு இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற வேர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருமே இந்த செட்டோடைய எலமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த செட் பில்டர் ஃபார்மில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எல் தனியாக, ஏ தனியாக, என் தனியாக, இதே மாதிரி நம்ம கமா போட்டு எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம் கிடச்சிரும். இதுதான் நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம். அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு நம்ம செட் பில்டராக மாற்ற சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம வந்து ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். அப்போ என்ன காமன் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது? ஃபஸ்ட்டு 1 கியூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 கிடச்சிரும். அடுத்து 2 கியூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். 3 கியூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு 27 கிடைக்கும். 4 கியூப் போட்டிங்கன்னா 64. இதே மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? m ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு n கியூப். என்ன நம்பரோ அது n கியூப், n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். இதுதான் நமக்கு இதோடைய செட் பில்டர் ஃபார்ம். இதில் ஏ யூனியன் பி கேட்குறாங்க. ஏ யூனியன் பி அப்படின்னு சொன்னால் இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து எழுத போகிறோம். காமனாக ஏதாவது இருந்தால் அதை 1 டைம் தான் எழுத போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 1 இருக்குது, 2 இருக்குது, இந்த செட்டில் 3 இருக்குது, இந்த செட்டில் 4 இருக்குது, 5 இருக்குது, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இருக்குது. இதுதான் நமக்கு ஏ யூனியன் பி. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி கேட்குறாங்க. இது ஏ செட்டு, இது சி செட். இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2 காமனாக இருக்குது, ரெண்டுலேயுமே 2 இருக்குது. 4 காமனாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் தான் நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்போ 2 and 4 இதுதான் நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் டி அப்படின்னா என்ன? பி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் காமனாக இருக்கிறது அப்படிங்கிறது 7 இருக்குது, 9 இருக்குது. ரெண்டுலேயுமே 7 and 9 இருக்கிறதுனால இதுக்கு பி இன்டர்செக்ஷன் டி 7 and 9. ஏ இன்டர்செக்ஷன் டி. அப்போ இந்த ஏ செட்டுக்கும் டி செட்டுக்கும் என்ன இன்டர்செக்ஷன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் காமனாக இருக்கிறது நமக்கு 6, 8 and 10 இருக்குது. அதனால் நமக்கு 6, 8, 10. இந்த இடத்துல நமக்கு ஒரு யூனிவர்சல் செட் கொடுத்துட்டாங்க, ஏ செட் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த யூ செட்டில் ஏயை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். யூ மைனஸ் ஏ அப்படிங்கிறத நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் வேணும்னா நமக்கு யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எல்லா நம்பருமே எழுத போகிறோம். அதில் ஏயோட எலமெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். -5, -4, -3, -2 and -1 வந்து ஏல இருக்குது. அதனால் நம்ம அதை எழுத போகிறது கிடையாது. அடுத்தது 0, 1 and 2 இதுவும் நமக்கு ஏல இருக்குது. அதனால் அதையும் நம்ம எழுத போகிறது கிடையாது. இதை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு 3, 4, 5 நம்ம எழுத போகிறோம். இதுதான் நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட். இதில் என்ன கேட்குறாங்க? u மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ u மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் பார்த்தோம். அதுவும் இதுவும் ஈக்குவல் தான். அப்போ u மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் சொன்னால் நமக்கு அகெயின் ஏ தான் கிடைக்கும். அப்போ ஏயுடைய செட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம அகெயின் எழுதினா போதும். இதான் நமக்கு u மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ யூனியன் பி யூனியன் சி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிக்க போகிறோம். பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 2, 4 எழுத போகிறோம்.
3 எழுத போகிறோம். இந்த 4 அப்படிங்கிறது ரெண்டுலேயும் இருக்கிறதுனால 1 டைம் எழுத போகிறோம். 5ம் ரெண்டுலேயும் இருக்குது, 1 டைம் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் 6, 7, 8 எழுதிக்க போகிறோம். இது நமக்கு பி யூனியன் சி. இப்போ இந்த பி யூனியன் சியை ஏயுடைய யூனியன் பண்ண போகிறோம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதுதான் நமக்கு ஏ யூனியன் பி யூனியன் சி. இதில் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல ஏ மைனஸ் பின்னா என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். அப்போ ஏ மைனஸ் பின்னு பார்க்கும்போது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை நம்ம தனியாக மைனஸ் பண்ணி எடுத்துட போகிறோம். அப்போ ஏல 1 இருக்குது, 2, 3 அப்படிங்கிறது பிலையும் இருக்கிறதுனால அது நம்ம எழுத போகிறது கிடையாது. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1. இது பி மைனஸ் சியில் பி மைனஸ் ஏல என்ன, ஏலையும் பிலையும் 2 and 3 அப்படிங்கிறது காமனாக இருக்கிறதுனால இதில் நமக்கு 4 மட்டும்தான் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் யூனியன் பண்ணீங்கன்னு சொன்னால் இது ரெண்டையும் சேர்த்து எழுதுவீங்க. இப்போ 1, 4 இதுதான் நமக்கு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. அடுத்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது என் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் பி கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் ஏபி கொடுத்துட்டாங்க. இதில் என் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பியை தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்கிறது என் ஆஃப் பி மைனஸ் ஏ கேட்டிருக்காங்க. பி மைனஸ் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏலையும் பிலையும் என்னெல்லாம் காமனான எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு எழுதுவோம். அப்போ என்ன பண்ணலாம், என் ஆஃப் பி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பியுடைய எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ என் ஆஃப் பிலேருந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என் ஆஃப் பி மைனஸ் ஏ கிடச்சிரும். அப்போ என் ஆஃப் பி 22 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 8 இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் ஆஃப் பி மைனஸ் ஏ கிடச்சிரும் ஈக்குவல் டு 14. இப்போ ஒரு செட் கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு 0, 2 இதுதான் செட். இந்த செட்டுக்கு என் ஆஃப் பவர் செட் கேட்டிருக்காங்க. பி ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் பவர் செட். இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், 2 பவர் n பார்த்தோம். அப்போ 2 பவர் n அப்படின்னு சொன்னால் இங்கே n வந்து ரெண்டு எலமெண்ட் இருக்கா, அப்போ n நமக்கு 2. அப்போ 2 பவர் 2 போட்டோம்னா நமக்கு 4 எலமெண்ட்ஸ். நீங்கள் இப்படியே சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் பவர் செட் கண்டுபிடிச்சி இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டினில் ஒரு கிளாஸில் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 35% கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்க, 45% டென்னிஸ் மட்டும் விளையாடுறாங்க. ஒன்லி கிரிக்கெட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா அவங்க காமனாக டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட் சேர்த்தும் விளையாடல, டென்னிஸும் விளையாடல, அவங்க கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடுறாங்க அப்படின்னு அர்த்தம். இவங்க இதை வச்சு எத்தனை பேர் ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு கிரிக்கெட் அண்டு டென்னிஸ் காமனாக விளையாடுறவங்களும் இருப்பாங்கள்ல, அவங்களையும் சேர்த்து டோட்டலாக எத்தனை பேர் கிரிக்கெட் அப்படிங்கிறத விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் புக்கில் இருக்கிறத விட நான் ஒரு டயக்ராம் இங்கே போட்டிருக்கேன். இந்த டயக்ராம் வச்சு பார்ப்போம். ஒரு கிளாஸில் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் 35% கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடுறாங்க. அப்போ இந்த 80ல் நீங்கள் 35% அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 28 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ 28 பேர் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்க. இதே எது நீங்கள் 45% அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 36 அப்படின்னு கிடைக்கும். அவங்க டென்னிஸ் மட்டும் விளையாடுறாங்க. இப்போ நமக்கு கிரிக்கெட்டும் டென்னிஸும் காமனாக எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நமக்கு கிரிக்கெட் இன்டர்செக்ஷன் டென்னிஸ் வேணும்னா என்ன பண்ணுறது, இப்போ டோட்டல் 80 இருக்காங்கன்னா அதில் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க 28 பேர், டென்னிஸ் மட்டும் விளையாடுறவங்க 36 பேர். இதை நீங்கள் மைனஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்செக்ஷன் கிடச்சிருமா. அப்போ நமக்கு இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது 16ங்கிறது கிடச்சிரும். அப்போ 16 பேர் வந்து நமக்கு கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க, டென்னிஸும் விளையாடுறாங்க. அப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு தெரியணும்னா என்ன பண்ணுறது, அப்போ இந்த இன்டர்செக்ஷனையும் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேரோ அது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோட்டலாக கிரிக்கெட் எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ 28 + 16 பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 44 பேர் விளையாடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதை நம்ம புக்கில் அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர். இதில் அவங்க கொடுத்துருக்கிறது இங்கே பெர்சன்டேஜில் அவங்க கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 100க்கு கண்டுபிடிச்சிட்டு பெர்சன்டேஜாகவே எல்லா ஆன்சரும் கொண்டு வந்து அந்த பெர்சன்டேஜை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் அப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் டயக்ராமோட சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தடில் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னொரு புது கான்செப்ட். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க அவங்க. ஏக்கும் பிக்குமான சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இது ஏ டெல்டா பி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் இங்கே பக்கத்தில் நான் ஒரு டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன்.
இந்த டயக்ராமில் என்ன, இதில் ஏயும் பியும் ஃபுல்லாக ஷேட் ஆகியிருக்கு எக்ஸப்ட் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை தவிர. அப்போது இதுக்கான ஃபார்முலா ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் இங்கே கொடுத்துருக்கிற ஃபார்முலா அப்படிங்கிறது ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இதை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் மட்டும் கிடைக்கும், பி மைனஸ் ஏ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் கிடைக்கும். இது ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது உங்களுக்கு இதே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இதுதான் நமக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பினா என்ன வரும்? ஏ யூனியன் பி அப்படின்னு சொன்னால் 1 2 3 4, இதுக்கப்புறம் 5 7 சேர்த்து எழுத போகிறோம். இது நமக்கு ஏ யூனியன் பி. இப்போ நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்? ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது இங்கே காமனாக இருக்கிறது 3 மட்டும் காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நமக்கு 3. இப்போது ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 1 2 இந்த 3 வராது, 4 5 7 வரும். ஸோ உங்களுக்கு சேம் ஆன்சர் கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் சரி, மேலே இந்த கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். அடுத்த கொஸ்டினில் ஒரு குரூப்பில் 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேரில் 30 பேர் ஹிந்தி பேசுவாங்க, 22 பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அதில் 8 பேருக்கு ரெண்டுமே தெரியாது, ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது. இப்போ எத்தனை பேர் இங்கிலீஷும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என் ஆஃப் ஹச் அப்படிங்கிறது 30 அப்படின்னு தெரியும், என் ஆஃப் இ 22ன்னு தெரியும். இப்போது டோட்டல் 50 பீப்புளில் 8 பேருக்கு ரெண்டுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹச் யூனியன் இ நமக்கு என்ன வரும்? என் ஆஃப் ஹச் யூனியன் இ அப்படிங்கிறது 50ல் 8 பேருக்கு ரெண்டுமே தெரியாததுனால இது போக பேலன்ஸ் 42 அப்படிங்கிறது நமக்கு என் ஆஃப் ஹச் யூனியன் இ. ஸோ நமக்கு ஹச் யூனியன் இ இருக்குது, என் ஆஃப் ஹச் இருக்குது, என் ஆஃப் இ இருக்குது. இதை வச்சு நம்ம ஈஸியாக என் ஆஃப் ஹச் இன்டர்செக்ஷன் இ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என் ஆஃப் ஹச் இன்டர்செக்ஷன் இக்கு என் ஆஃப் ஹச் ப்ளஸ் என் ஆஃப் இ மைனஸ் என் ஆஃப் ஹச் யூனியன் இ. அப்போது நமக்கு 30 ப்ளஸ் 22 மைனஸ் 42 நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 10 கிடைக்கும். இதுதான் நமக்கு என் ஆஃப் ஹச் இன்டர்செக்ஷன் இ. அப்போ ஹிந்தியும் இங்கிலீஷ் ரெண்டுமே பேச தெரிஞ்சவங்க 10 பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஹெட்டிங் இண்டிசஸ் அண்ட் லாகரிதம்ஸ். முதல்ல இண்டிசஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம லாகுக்கு போகலாம். இண்டிசஸ் அப்படிங்கிறது இண்டெக்ஸுடைய ப்ளூரல் ஃபார்ம். அப்போ இண்டெக்ஸ்னால் என்ன? இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த இடத்துல இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் நம்ம சொல்கிறதுல இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்குல்ல அப்படிங்கிறது பவர் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாமா? மேலே என்ன பவர் வேணால் இருக்கலாம். இதே மாதிரி நம்ம ஏ பவர் 5 பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு மேலே வரக்கூடிய பவரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு இண்டெக்ஸ். ஜென்ரலாக நம்ம அதை பவர்னு சொல்லுவோம், இங்கே அவங்க சொல்கிறது இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேலே பவரில் இருக்கக்கூடிய இந்த 2 அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல இண்டெக்ஸ். அப்போ அந்த ஏயும் பியும் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஏஎன்பிங்கிறது பேஸ், மேலே பவரில் என்ன நம்பர் இருக்கோ அது நமக்கு இண்டெக்ஸ். அடுத்தது ரூட் ஆஃப் ஏ நம்பர். இதில் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதை நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 1/n அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போது ஏக்கு பவரில் 1/n இருக்கும்போது இதை நம்ம nth ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியும் எழுதலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு nth ரூட் ஆஃப் ஏ, அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி கொண்டு வந்தீங்க? எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு ஏ இருக்கிறத நீங்கள் எப்படி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 1/n கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ எக்ஸ் பவர் n இருக்குது ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது. இப்போ வந்து இந்த சைடில் நம்ம n அப்படிங்கிற டேர்மை கேன்சல் பண்ணணும்னா ஹோல் பவர் 1/n நம்ம ரெண்டு சைட்லேயும் எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ரெண்டு எண்ணும் கேன்சல் ஆனதுக்கப்புறமா நமக்கு இந்த இடத்துல எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 1/n கிடச்சிரும். இதை வச்சு தான் எக்ஸ் ஈக்குவல் டு nth ரூட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது சில பேசிக் ரூல்ஸ். இப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் n இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஈக்குவல் டு ஏ பவர் m + n அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துக்கலாம்.
இது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ கீழே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 5^3 × 5 ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ ஈக்குவல் டு 5/5. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5³ அப்படிங்கிறதுக்கு நம்ம 3 டைம்ஸ் 5 போடுவோம். அடுத்து இருக்கிற 5 ஸ்கொயருக்கு நம்ம 2 டைம்ஸ் 5 போடுவோம். அப்போ 5/5க்கும் இதே மாதிரி நம்ம 5 டைம்ஸ் 5 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். அடுத்தது a/m/a/n ஈக்குவல் டு a/m-n. இதுக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள். 5³ / 5² அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு 5. இது எப்படி? 5 × 5 × 5 மேலே 5³ கீழே 5 ஸ்கொயருக்கு 2 டைம்ஸ் 5 போடுவோம். அப்போ இங்கே 2 5s ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈக்குவல் டு 5 கிடைக்கும். அடுத்தது a/b² ஈக்குவல் டு a/m/b/m. இதுக்கு எக்ஸாம்பிள் 6/5² இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம 6² / 5² அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது ab/m ஈக்குவல் டு a/m × b/m. இதுக்கு எக்ஸாம்பிள் 5 × 4² இருக்குது அப்படின்னு சொன்னால் 5² × 4² அப்படின்னு நம்ம அதை எழுதிக்கலாம். அடுத்தது 1/a/m இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை a/-m அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ 1/5² இருக்குதுன்னு சொன்னால் அதை 5/-2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது nth ரூட் ஆஃப் a ஈக்குவல் டு a/1/n. இதை தான் நம்ம மேலேயும் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம a/1/n கொண்டு வந்தோம். அதுவும் nth ரூட் ஆஃப் ஏவும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது a/0 ஈக்குவல் டு 1. ஸோ எனி நம்பர் பவர் 0 இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஈக்குவல் டு 1. எக்ஸாம்பிள் 6/0 அப்படின்னா 1. இதே மாதிரி என்ன நம்பர் இருந்தாலும் சரி 2/0வோ இல்லை 5/0வோ எந்த நம்பர் இருந்தாலும் சரி அது நமக்கு ஈக்குவல் டு 1. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு சைடில் நமக்கு பேசஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பவரையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 2² = 2/x இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம x = 2 அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததில் இதே ரிவர்ஸாக சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மேலே இண்டிசஸ் அதாவது பவர் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்குது. இண்டிசஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆர் சேம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் x² = 2² அப்படின்னு சொன்னால் இங்கே x = 2. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 6/2x + 4 = 3/3x × 2/x + 8 அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸை ஈக்குவலாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே 6/2x + 4 இருக்குது. அப்போ 6 அப்படிங்கிறத நம்ம 2 × 3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? அதை தான் கீழே நம்ம அடுத்து பண்ண போகிறோம். அப்போ 2/2x + 4 × 3/2x + 4 அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறோம். இப்போ ரெண்டு சைட்லையுமே நமக்கு 2 அப்படிங்கிற பேஸும் இருக்குது, 3 அப்படிங்கிற பேஸும் இருக்குது. இப்போ 2 இருக்கிற பேஸ் எல்லாத்தையும் ஒரு சைட்லேயும் 3 இருக்கிற பேஸை ஒரு சைட்லேயும் நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த பக்கம் 2/2x + 4 அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற 2/x + 8 இந்த சைடு கீழே கொண்டு வர போகிறோம். இதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற 3/3x வச்சுட்டு கீழே டிவைடில் இந்த பார்ட்டை கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக நம்ம மாற்ற போகிறோம். இது எப்படி மாற்றுறது அப்படின்னா முதல்ல a/m/a/n = a/m-n அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணி 2/2x + 4 - x - 8 அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஈக்குவல் டு இந்த சைடும் அதே நம்ம பண்ண போகிறோம். 3x - 2x - 4 நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இதை நம்ம 2/x/2/4 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த சைடில் 3/x/3/4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதை நம்ம அதுக்கப்புறம் கொண்டு வரும்போது சேம் பவர் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு வர போகிறோம். 2/x/3/x = 2/4/3/4. இப்போ நம்ம 2/3x அப்படின்னு இதை எழுதிட்டு அந்த சைட்லேயும் 2/3 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவரையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்போ x = நமக்கு 4. உங்களுக்கு இவ்வளோ கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ஆன்சர் வரலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு MCQவாக இருக்கிறதுனால என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். அந்த ஆப்ஷனை இந்த கொஸ்டினில் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே அந்த ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம்.
எப்படி அப்ளை பண்ணி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த எக்ஸில் 4 அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இப்போ இந்த 4 நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா 6 பவர் 2 × 4 + 4 இந்த சைடு நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சைடில் 3 பவர் 3 × 4 × 2 பவர் 4 + 8 இதையும் நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சி வைங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு எக்ஸுடைய வேல்யூ. அடுத்ததும் சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். இதுலேயும் நீங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபஸ்ட்டு 2 பவர் x + 3 + 2 பவர் x + 1 இருக்குது. இதை நீங்கள் முதல்ல பிரித்து எழுதுங்க. 2 பவர் x × 2 பவர் 3 + 2 பவர் x × 2 = 320. இங்கே ப்ளஸில் இருக்கிறத நான் மல்டிப்ளிகேஷனில் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் இங்கே ரெண்டுலேயும் நமக்கு காமனாக இருக்கிறது 2 பவர் x இருக்குது. அதை தவிர ஒரு 2 மட்டும் இருக்குது. இங்கே 2 கியூப் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். அப்போ 2 பவர் x × 2 இதுலேருந்து நமக்கு பேலன்ஸ் 2 பவர் 3ல் நம்ம ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் 2² இருக்கும். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வெளியில் எடுத்துட்டதுனால நமக்கு +1 இருக்கும். = 320. இப்போ 2 பவர் x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இதுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2² அப்படிங்கிறது 4 கிடைக்கும். +1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்மோட வேல்யூ 5 கிடைக்கும். அப்போது 2 × 5 இங்கே பேலன்ஸ் இருக்குது = 320. அப்போ 2 பவர் x = நமக்கு 320/10. இப்போ நமக்கு 2 பவர் x = 32 இருக்குது. அப்போ நமக்கு 32 அப்படிங்கிறத 2 பவர் 5 அப்படின்னு எழுதலாம். அப்போ நமக்கு பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ x = 5. அடுத்த கொஸ்டினில் XYZோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். இங்கே அவங்க கொடுத்துருக்கிற சொல்யூஷன் படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு a பவர் x = b. அப்போ நம்ம bக்கு பதிலாக a பவர் x அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது b பவர் y = c இருக்கிற இடத்துல நம்ம bக்கு பதிலாக a பவர் x எழுதிக்க போகிறோம். a பவர் xy = c. அப்போ a பவர் xy = c நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது? c பவர் z = aன்னு இருக்குது. இந்த இடத்துல நம்ம cக்கு பதிலாக a பவர் xyயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு a பவர் xy பவர் z = நமக்கு a. அப்போ a பவர் xyz = a. அப்போ பவரில் எதுவுமே இல்லாதப்ப அப்போ பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ நமக்கு பேஸ் ஈக்குவலாக இருக்கிறப்போ xyzக்கு வேல்யூ 1. Next, logarithm. Log of a positive number n signifies that for a given base a, it is the power to which a must be raised to produce the positive number n. இந்த லைன் ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ சிம்பிளாக a பவர் x = n அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போது இதை நம்ம லாகாக எழுதணும்னு சொன்னால் log of n இந்த என்னுடைய லாக் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இதுக்கான பேஸ் அப்படிங்கிறது a = x. இதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ a பவர் x = n இருக்குதுன்னு சொன்னால் log n to the base a அப்படிங்கிறது = x இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த லாகில் ஒரு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து காமன் லாக், இன்னொன்று நேச்சுரல் லாக். இப்போ ஜென்ரலாக நம்ம காமன் லாக் அப்படின்னு எடுக்கும்போது இந்த காமன் லாகில் பேஸ் அப்படிங்கிறது நார்மலாக 10 அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். இப்போ லாக் n to the base a = xன்னு சொன்னோம். அப்போ இந்த பேஸ் a வந்து நம்ம 10 அப்படின்னு சொல்லி காமன் லாகில் எடுத்துப்போம். ஆனால் ஒருவேளை இது நேச்சுரல் லாக் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதனுடைய பேஸ் அப்படிங்கிறது ஈயாக இருக்கும். இந்த ஈனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல். இதுக்கான வேல்யூ 2.718. இதை வச்சு கண்டுபிடிக்கிற லாக் நமக்கு நேச்சுரல் லாக். இது நார்மலாக நம்ம கால்குலஸில் யூஸ் பண்ணுவோம். அப்போது பேஸ் 10 வச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு காமன் லாக். ஒருவேளை பேஸ் எக்ஸ்பொனென்ஷியலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது நமக்கு நேச்சுரல் லாக். இப்போ சில இடங்களில் நமக்கு பேஸ் என்னங்கிறதே மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு பேஸ் அப்படிங்கிறது 10. அடுத்து லாகில் இருக்கக்கூடிய சில லாஸ்.
முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா log ஆஃப் m into n to the base a அப்படின்னு இருக்குன்னா இதை நம்ம log of m to the base a plus log of n to the base a அப்படின்னு சொல்லி இதை நம்ம பிரித்து எழுதலாம். அப்போ நமக்கு பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறப்போ log m plus log n இருக்குன்னா அது நம்ம log mn அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்தது log of quotient of two numbers would be equal to difference of their log. இது ஒன்றுமே கிடையாது, மேலே நம்ம மல்டிப்ளிகேஷனில் பார்த்தது இங்கே டிவிஷனில் இருக்குதுன்னு வச்சுப்போம். log m by n இருக்குதுன்னு வச்சுப்போம் to the base a equal to log m to the base a minus log n to the base a. இதுதான் செகண்ட் லா. தேர்ட் லாவில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா log of any number raised to the power would be equal to the product of log of the number and the power. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ log m to the base a இதுக்கு பவர் n இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த n நம்ம இங்கே முன்னாடி கொண்டு வந்துடலாம். n into log m to the base a இதுவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தேர்ட் லா. நாலாவது லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேஸும் நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ எப்போவுமே 1. log a to the base a இருக்குதுன்னு சொன்னால் லாகோட நம்பரும் பேஸும் ஈக்குவலாக இருக்கிறப்போ நமக்கு அதோட வேல்யூ எப்போவுமே 1 தான். அதே மாதிரி இப்போ log 1 இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ எப்போவுமே 0. கீழே பேஸ் அப்படிங்கிறது எதுவாக வேணா இருக்கலாம். log 1 to the base ஏன்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு log 1ஓட வேல்யூ அப்படிங்கிறது 0. இந்த a அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பராக இருக்கிற வரைக்கும் log 1ஓட வேல்யூ 0. அடுத்த லா base of a log for a number would be equal to the reciprocal of the log with the number replaced by base. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ log m to the base a இருக்குன்னு சொன்னால் இதை நம்ம 1 by log a to the base m அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ நம்ம பேஸையும் அந்த நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த லாக் அப்படிங்கிறத நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். இதுதான் நமக்கு சிக்ஸ்த் லா. செவன்த்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது a பவர் log m to the base a இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு வேல்யூங்கிறது எம்முக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் செவன்த்தில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏயுடைய பவரில் log m to the base a இருக்குது. அப்போ இந்த பேஸும் எந்த நம்பருடைய பவரில் இந்த லாக் இருக்கோ அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு அந்த a பவர் log m to the base aக்கான வேல்யூ அப்படிங்கிறது எம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது log s to the base r ஈக்குவல் டு log s to the base t into log t to the base r. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் அப்படியே வச்சுட்டு அதுக்கு ஒரு பேஸ் போடுறோம். இதே மாதிரி அடுத்ததில் பேஸ் அப்படியே வச்சுட்டு இங்கே என்ன பேஸ் கொடுத்தோமோ அதே பேஸை இங்கே நம்பரை எழுதுகிறோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எயித்தில் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு log a to the base b into log b to the base c into log c to the base a அப்படின்னு இருக்குன்னா இதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு பார்ட் எடுத்துப்போம். இந்த பார்ட்டில் நமக்கு இந்த பேஸும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இங்கே மேலே பார்த்து இந்த லா படி நம்ம log a to the base c அப்படின்னு சொல்லி இதை எழுதலாமா? அப்போ இதை log a to the base cன்னு எழுதினதுக்கப்புறம் இந்த சைடில் நமக்கு log c to the base a அப்படின்னு இருக்குது. அப்போ log c to the base a. இப்போ அகெயின் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல பேஸும் இந்த நம்பரும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறப்போ நம்ம அகெயின் இதை இன்னும் ரெடியூஸ் பண்ணோன்னா log a to the base a அப்படின்னு வந்துடும். அப்போ log a to the base a அப்படின்னு சொன்னால் பேஸும் நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம இங்கே சொன்னோம். அப்போ அதை பேஸ் பண்ணி அப்போ இதோட வேல்யூ நமக்கு 1. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மொதல் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா log 15 into 3 to the base 2 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பிரஸ் அஸ் த சம் ஆஃப் 2 log அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல பார்த்து அந்த லாவை யோசிச்சு பாருங்கள். log m into n to the base a இருக்குதுன்னு சொன்னால் அதை நம்ம log m to the base a
ப்ளஸ் லாக் n டு த பேஸ் a அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம்னு சொன்னோம். இதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். அப்போ நமக்கு log 2 டு த log 15 டு த பேஸ் 2 ப்ளஸ் log 3 டு த பேஸ் 2 அப்படின்னு சொல்லி இதை நம்ம பிரித்து எழுதலாம். இதுதான் இந்த கொஸ்டின், சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டினில் log 64 டு த பேஸ் 2 இருக்குது, இதுக்கான வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம 64 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னு யோசிச்சு பாருங்கள். 64 அப்படிங்கிறது நமக்கு 2ஓட பவரில் வரும். அப்போ 2 பவர் 6 ஈக்குவல் டு 64ன்னு நமக்கு தெரியும். அப்போ log 2 பவர் 6 டு த பேஸ் 2 ஈக்குவல் டு நமக்கு இந்த லா பார்த்தோம்ல, மேலே பவரில் ஒரு நம்பர் இருக்குன்னா நம்ம முன்னாடி கொண்டு வந்து எழுதலான்னு பார்த்தோம். அப்போ 6 log 2 டு த பேஸ் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ log 2 டு த பேஸ் 2 அப்படிங்கும்போது நமக்கு நம்பரும் பேஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ நமக்கு 1. அப்போ நமக்கு 6 இன்ட்டு 1 பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு ஆன்சர் 6. இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது நம்ம செகண்ட் லா பார்த்தோம்ல, அதில் இருக்கிறது தான். log 50/2 இருக்குது, பேஸ் 2 இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் 2 லாகில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிக்க போகிறோம். அப்போ நமக்கு log 50 டு த பேஸ் 2 மைனஸ் log 2 டு த பேஸ் 2 அப்படின்னு வரும். இதுதான் நமக்கு ஆன்சர். பட் ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த ஆன்சர் இல்லைன்னு சொன்னால் இதை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். இதோட வேல்யூ நமக்கு 1 அப்படிங்கிறது தெரியும். அப்போ நமக்கு log 50 பேஸ் 2 மைனஸ் 1 அப்படிங்கிறது ஆன்சரில் இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ எது ஆன்சரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது log 3 டு த பேஸ் 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை நம்ம பேஸ் வேல்யூ 3 வர மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பேஸ் நமக்கு 3 வரணும்னா நமக்கு பேஸுக்கு பதிலாக நம்பரில் இங்கே 3 இருக்குது. அப்போ இதை பேஸுக்கு கொண்டு வரதுன்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சு பாருங்கள். இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதலாம் அப்படின்னு ஒரு லா பார்த்தோம். அப்போ 1/log 12 டு த பேஸ் 3 அப்படின்னு நம்ம எழுதினோம்னா நமக்கு பேஸ் 3ல் கிடச்சிருச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அவங்க கேட்டுக்கிறது ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1/log 12 நம்ம 3 இன்ட்டு 4 அப்படின்னு பிரித்து எழுதலாம் டு த பேஸ் 3. இப்போ இதை நம்ம அகெயின் பிரித்தோம்னா log 3 டு த பேஸ் 3 ப்ளஸ் log 4 டு த பேஸ் 3 அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ நமக்கு log 3 டு த பேஸ் 3 இதுக்கான வேல்யூ 1 அப்படிங்கிறது தெரியும். அப்போ 1/1 ப்ளஸ் log 4 டு த பேஸ் 3. இதுதான் ஃபைனல் சிம்பிளிஃபைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டினில் ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. log a/9 ப்ளஸ் log a ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு log a/9 அப்படின்னு இருக்குது, அடுத்தது log a அப்படின்னு இருக்குது. இது ரெண்டும் அடிஷனில் இருக்குது. அப்போ நம்ம பண்ண ஃபஸ்ட்டு லா படி log a/9 இன்ட்டு a ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி இதை நம்ம மாற்றி எழுதலாம். இதை நம்ம எழுதினதுக்கப்புறம் நமக்கு a/9 இன்ட்டு a அப்படிங்கிறது நமக்கு a/10 அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ log a/10 ஈக்குவல் டு 10. இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ வேணும். இதுக்கு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் log அப்படிங்கிறது என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது a/x ஈக்குவல் டு n இருக்குதுன்னு சொன்னால் log n டு த பேஸ் a அப்படிங்கிறது எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் நமக்கு பேஸ் அப்படிங்கிறது என்னன்னு கொடுக்காத வரைக்கும் அந்த பேஸ் அப்படிங்கிறது 10ன்னு நான் சொன்னேன். அப்போ இதை வச்சு திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு a அப்படிங்கிறது பேஸ் வந்து நமக்கு 10, எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 10, n அப்படிங்கிறது இந்த நம்பர். அப்போ n ஈக்குவல் டு a/10. அப்போ இதை நம்ம a/x ஈக்குவல் டு n ஃபார்மெட்டில் எழுதினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 10/10 ஈக்குவல் டு a/10 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இண்டிசஸ்லேயே பார்த்தோம். நமக்கு பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பவர் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பவர் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு பேஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இங்கே பவர் அப்படிங்கிறது நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அப்போ நம்ம பேஸை ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ a ஈக்குவல் டு 10. அடுத்தது log t ப்ளஸ் log t மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. இதை வச்சு நம்ம டீயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ப்ளஸ் லாக் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு லா படி log t இன்ட்டு t மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி இதை எழுதிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு டீயோட வேல்யூ வேணும். அப்போ இதை நம்ம மேலே
இருக்கிற மொதல் சம்மில் பண்ண மாதிரியே இதுக்கு முன்னாடி சம்மில் நம்ம பண்ணோம்ல அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். a பவர் x ஈக்குவல் டு n ஃபார்மேட்டில் இது கொண்டு வர போகிறோம். இங்கே நமக்கு a அப்படிங்கிறது பேஸ் எதுவுமே கொடுக்காததுனால 10, x அப்படிங்கிறது இந்த வேல்யூ அப்போ 1, n அப்படிங்கிறது நமக்கு t இன்ட்டு t மைனஸ் 3. இப்போ இதை வச்சு a பவர் x ஈக்குவல் டு n ஃபார்மேட்டில் இதை கொண்டு வாங்க. அப்போ a நமக்கு 10 பவர் 1 ஈக்குவல் டு t இன்ட்டு t மைனஸ் 3 ஈக்குவல் டு t ஸ்கொயர் மைனஸ் 3t வரும் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறோம். அப்போ t ஸ்கொயர் மைனஸ் 3t மைனஸ் 10 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வந்தோம்னா இது நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்மேட்டில் வந்துருச்சு. அப்போ நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கிற மெத்தட் பார்த்தோம்னா நமக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தெரியும். அப்போ அதை வச்சு பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 10 அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸாக இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 கிடைக்கணும். அப்போ நமக்கு 5 இன்ட்டு 2 பண்ணோன்னா நமக்கு 10 கிடைக்கும், இல்லை 10 இன்ட்டு 1 பண்ணோன்னா 10 கிடைக்கும். ஆனால் நமக்கு அந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது -3 அப்படின்னு வந்து முடியணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 10 அப்படின்னு வரதுக்கு 5 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டோம். பட் நமக்கு சைன் மைனஸில் வரணும். அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் மைனஸாகவும் இருக்கணும். அப்படி பார்த்தோன்னா நமக்கு -3 வரத்துக்கு இங்கே -5 போட்டோன்னா -5 + 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு -3 வேல்யூ கிடச்சிரும். அப்போ இதை வச்சு தான் நம்ம இன்னும் இதை ஃபர்தராக பண்ண போகிறோம். அப்போ t ஸ்கொயர் இந்த -3tக்கு பதிலாக நம்ம -5t + 2t அப்படின்னு கொண்டு வர போகிறோம். இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -3t அகைன் கிடச்சிரும்ல. அதனால இதை நம்ம இப்படி பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் -10 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 டேர்ம்லேருந்து நம்ம டீயை காமனாக வெளியில் எடுத்துகிற போகிறோம். இப்போ பேலன்ஸ் t - 5 இருக்கும். ப்ளஸ் இந்த பக்கத்துலேருந்து நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு 2 அப்படிங்கிறது நம்ம காமனாக எடுக்கலாம். 2 காமனாக எடுத்துட்டோம்னா t - 5 நமக்கு பேலன்ஸ் இருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த 2 டேர்ம்லேருந்து நம்ம t - 5 தனியாக எடுத்துட்டோம்னா t - 5 பேலன்ஸ் இந்த டீயும் 2வும் இருக்கும். அப்போ பேலன்ஸ் t + 2 இருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு டீயோட வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் t - 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வரலாமா? ஏன்னா இந்த t - 2 இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 0/t + 2 அப்படிங்கிறது நமக்கு அகெயின் 0 தான் கிடைக்கும். அப்போ t - 5 ஈக்குவல் டு 0 வச்சோம்னா நமக்கு டீயோட வேல்யூ 5 கிடைக்கும். ஒருவேளை இந்த t + 2 இங்கே வச்சுட்டு t - 5 இங்கே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு t + 2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் ஃபர்தராக கொண்டு வந்தீங்கன்னா t ஈக்குவல் டு -2 அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ t ஈக்குவல் டு 5 ஆர் -2 ரெண்டு வேல்யூ இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது டீயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ டீயோட வேல்யூ நமக்கு 5 and -2. அடுத்தது log x to the base 2 plus log x to the base 4 plus log x to the base 16 equal to 21/4ன்னு கொடுத்து நம்மளை எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு ஏதாவது ஃபர்தராக பண்ண முடியும். பட் நமக்கு நம்பர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே பேஸுக்கு கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு நான் அதை ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கேன். அப்போ 1/, ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நமக்கு பேஸும் நம்பரும் இன்டர்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதனால் முதல்ல நம்ம இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது log 2 to the base xன்னு வந்துடும். அடுத்தது நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது log 4 to the base xன்னு வரும். அந்த 4 நான் 2/2 அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் 1/log 2/4 to the base x அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். அப்போ 2/4 அப்படிங்கிறது நமக்கு 16 கிடைக்கும். இது எல்லாமே ஈக்குவல் டு 21/4. இப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பவரை நம்ம முன்னாடி கொண்டு வந்து எழுத போகிறோம் இந்த 2 டேர்முக்குமே. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு 1/log 2 to the base x plus 1/2log 2 to the base x plus 1/4log 2 to the base x அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு கீழே டினாமினேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது log 2 to the base x அப்படிங்கிறது காமனாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நம்பர் அப்படிங்கிறது இந்த டேர்மில் 2 இருக்குது, இந்த டேர்மில் 4 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. அதனால் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொண்டு வர போகிறோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல 1 தான் இருக்குது அப்படிங்கிறதுனால 2 பக்கமும் 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த பக்கம் 2 பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த பக்கம் நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அப்போ நம்ம இதை பண்ணதுக்கப்புறமா காமனாக எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் 4log 2 to the base x அப்படிங்கிறது கிடச்சிரும். இதுக்கப்புறம் மேலே 4 × 1 4 + 2 × 1 2 + 1 இதுதான் நமக்கு மேலே இருக்கும். கீழே நமக்கு 4log 2 to the base x இருக்கும். இப்போ நமக்கு ஈக்குவல் டு 21/4 இருக்குது.
இந்த ஈக்குவல் டு 21/4ல் இந்த பக்கமும் 4 இருக்குது, இந்த பக்கமும் 4 இருக்குங்கிறதுனால இதை நம்ம கேன்சல் பண்ணிட போகிறோம். இதுக்கப்புறம் மேலே இருக்கிறத நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் வர வேல்யூ 7. 7/log 2 to the base x இருந்தால் ஈக்குவல் டு 21. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஈக்குவல் டு 3 கிடைக்கும். இப்போது இந்த log 2 to the base x இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ நமக்கு 1 ஈக்குவல் டு log 2 to the base x அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த 3 log 2 to the base x அப்படிங்கிறத இந்த 3யை நம்ம அகெயின் பவருக்கு கொண்டு வர போகிறோம். அதை நம்ம கொண்டு வந்தோம்னா log 8 to the base x கிடைக்கும். 8 எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 2/3 வரும். 2/3 ஈக்குவல் டு 8 அப்படிங்கிறதுனால log 8 to the base x அப்படிங்கிறது ஈக்குவல் டு 1 இருக்கும். இப்போது இதை நம்ம a/x ஈக்குவல் டு n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறோம். இங்கே நமக்கு பேஸ் அப்படிங்கிறது x. அப்போ x அப்படிங்கிறது நமக்கு இங்கே 1. x/1 ஈக்குவல் டு n அப்படிங்கிறது இந்த நம்பர் 8. அப்போ x/1 ஈக்குவல் டு 8 அப்படின்னா x ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் டாபிக் பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம n அண்ட் இந்த சிம்பிள் போட்டு இப்படி டினோட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரியும் நம்ம டினோட் பண்ணலாம். சரி, இப்போ இந்த n ஃபேக்டோரியல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம nல ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னால் n-1 n-2 இப்படியே ஃபைனலாக நமக்கு 1 வரைக்கும் போகும். இதுதான் நமக்கு n ஃபேக்டோரியல். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நமக்கு 5 ஃபேக்டோரியல் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ 5 ஃபேக்டோரியல்னால் 5 into 5 - 1 4, அடுத்து 5 - 2 3 into 2 into 1. இப்போ 1 வரைக்கும் இப்படி வர்றது தான் நமக்கு n ஃபேக்டோரியல். இது எது 2 ஃபேக்டோரியல் சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 2 into 1 அப்படின்னு நம்ம போட்டால் போதும், 1 வரைக்கும் வந்துடும். இப்போ நமக்கு 7 ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 வரைக்கும் பண்ணுவோம். இதுதான் நமக்கு ஃபேக்டோரியல். சரி, இப்போ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லை, பெர்முடேஷன் அப்படிங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஓரியன்டாகவும் காம்பினேஷன் அப்படிங்கிறது செலெக்ஷன் ஓரியன்டாகவும் இருக்கும். இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பாக்ஸில் நமக்கு ஒரு 3 பால் இருக்குதுன்னு வச்சுப்போம். ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அப்படின்னு சொல்லி 3 பால் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஒரு 2 பாலை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஒன்று ரெட்டு க்ரீன் இருக்கலாம், இல்லை ப்ளூ ரெட்டு இருக்கலாம், இல்லை ப்ளூ க்ரீன் இருக்கலாம். அப்போ நமக்கு ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 3 பால்லேருந்து நம்ம 2 பால் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 வேஸில் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த செலெக்ஷன் தான் நமக்கு காம்பினேஷன். அப்போ பெர்முடேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோம்ல, இந்த செலக்ட் பண்ணதுலேயே நம்ம எப்படி எதை அரேஞ்ச் பண்ண போகிறோம், எந்த ஆர்டரில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் பெர்முடேஷன். இப்போ வந்து நம்ம ரெட்டு க்ரீன் அப்படிங்கிற ஆர்டரில் சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா க்ரீன் ரெட் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு மேட்டரே கிடையாது. ஆனால் பெர்முடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஆர்டரும் நமக்கு இம்பார்ட்டண்ட். அப்போ நமக்கு ரெட்டு, ப்ளூ அப்படிங்கிற ஆர்டரில் இருக்கலாம், இல்லை க்ரீன், ப்ளூ அப்படிங்கிற ஆர்டர்லையும் இருக்கலாம். அப்போ டோட்டலாக 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நமக்கு பெர்முடேஷன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ABCD அப்படின்னு 4 லெட்டர் இருக்குது. இதுலேருந்து நம்ம 2 லெட்டரை நம்ம செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பெர்முடேஷன். அதுக்கு என்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்த்து எடுக்கலாம். ஒருவேளை பியும் ஏயும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாசிபிலிட்டி. அதே மாதிரி சிபி, பிசி, இதே மாதிரி என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ எல்லா பாசிபிலிட்டியும் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ நமக்கு டோட்டலாக இந்த இடத்துல 12 பாசிபிலிட்டி இருக்குது. இதே இது நமக்கு காம்பினேஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏபி வந்துருச்சுன்னா அகெயின் நம்ம பிஏ செலக்ட் பண்ணாலும் ஏபி செலக்ட் பண்ணாலும் நமக்கு செலக்ட் ஆகிற ஐட்டம் அப்படிங்கிறது ஏயும் பியும் மட்டும்தான். அப்போது ஜஸ்ட்டு செலெக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஆர்டரில் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுதான் நமக்கு காம்பினேஷன். அப்போ டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு காம்பினேஷனில் வரும். அப்போ டோட்டலாக நமக்கு 6 பாசிபிலிட்டி இருக்குது. இது நமக்கு காம்பினேஷன். அப்போ 12 பெர்முடேஷன் அண்ட் 6 காம்பினேஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த பெர்முடேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்முடேஷனுக்கு நம்ம நார்மலாக NPR அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n - r ஃபேக்டோரியல். இதுதான் நமக்கு பெர்முடேஷனுக்கான ஃபார்முலா.
இதில் n அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக இங்கே எத்தனை ஐட்டம் இருக்கோ அதுதான் நமக்கு n. r அப்படிங்கிறது நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோமோ, எத்தனை செலக்ட் பண்ண போகிறோமோ அதுதான் நமக்கு r. இதை நீங்கள் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்கள். பெர்முட்டேஷனுக்கு n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நமக்கு இங்கே 4n இருக்குது. அப்போ 4 ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r போடும்போது நமக்கு 4 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் வரும். அப்போ நமக்கு 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் கிடைக்கும். இப்போ நம்ம அதை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 4 × 3 × 2 × 1 பை 2 × 1 கிடைக்கும். அப்போ நமக்கு 2 கேன்சல் ஆனதுக்கப்புறமா 4 × 3 12 பெர்முட்டேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதே இது காம்பினேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்முலா NCR அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அப்போ NCR அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியல். அப்போ இதில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 4C2 கிடைக்கும். 4C2க்கு 4 ஃபேக்டோரியல் பை 4 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினீங்கன்னா 4 × 3 × 2 × 1 வரும். மேலே கீழே நமக்கு 2 × 1 × 2 × 1. அப்போது நமக்கு இதை கேன்சல் பண்ணோன்னா 3 × 2 6 காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா NCR அப்படிங்கிறது நமக்கு NPR பை R ஃபேக்டோரியல். இது எதனால் அப்படின்னா NPRல நமக்கு இந்த டோட்டல் பாசிபிலிட்டி எல்லாமே கிடச்சிருக்கும். ஆனால் நமக்கு இந்த ரிப்பீட் ஆகிற பாசிபிலிட்டிலாம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால கீழே R ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுறோம். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நமக்கு NPRல செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. பட் நமக்கு காம்பினேஷனில் ஜஸ்ட்டு செலெக்ஷன் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால அரேஞ்ச்மெண்ட்டுக்கான அந்த R ஃபேக்டோரியலை நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த பெர்முட்டேஷனில் என்னென்ன கேசஸ்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மொதல் கேஸ் ரெப்பிட்டேஷன் அலோட் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் கூட ரெப்பிட்டேஷன் அலோ ஆகாத ஒரு கேஸ் தான் நம்ம பார்த்தோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுமே பார்த்துருவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள 3 வேக்கன்சியில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். 3 பேர் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். 5 பேர் வந்திருக்காங்க. இவங்களை எப்படி செலக்ட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு 5 கேண்டிடேட் இருக்காங்க. அப்போ 5 பேரில் யாரை வேணால் நம்ம செலக்ட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு வேக்கன்சிக்கு 5 பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் வேக்கன்சி நம்ம ஃபில் பண்ணும்போது ஒரு கேண்டிடேட் ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஆல்ரெடி அவங்க செலக்டட். அப்போ அவங்கள விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 4லேருந்து நம்ம செகண்ட் வேக்கன்சிக்கு செலக்ட் பண்ணுவோம். அப்போ அதுதான் நமக்கு செகண்டுக்கு 4 பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து தேர்ட் வேக்கன்சி வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 2 பேர் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 3 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அவங்கலேருந்து ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ × 3 இதுதான் நமக்கு ஃபைனலாக ஈக்குவல் டு 60 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் NPR ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம். அது நமக்கு 5P3. அப்போ நமக்கு 5 ஃபேக்டோரியல் பை 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். அப்போ நமக்கு 5 × 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் கீழே 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் 5 × 4 × 3 ஈக்குவல் டு 60 அப்படிங்கிறது கிடச்சிரும். இதுதான் ரெப்பிட்டேஷன் அலோவ் ஆகாத கேஸ். ஒருவேளை ரெப்பிட்டேஷன் அலோட் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஃபார்முலா நமக்கு n⁻r. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக் இருக்குது. அந்த 3 செக்கை 4 எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும். ஆனால் இந்த எம்ப்ளாயீஸ் ஒரு தடவை செக் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு செக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனி நம்பர் ஆஃப் செக்ஸ் ஒரு எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு மொதல் செக்கை 4 எம்ப்ளாயீஸில் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு செக்கை கொடுக்கறதுக்கு நமக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ செகண்ட் செக் எடுத்து நம்ம கொடுக்கலான்னு பார்க்கும்போது அகெயின் நமக்கு 4 எம்ப்ளாயீஸில் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்துட்டோம், அதனால் அவருக்கு இப்போ கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ இப்போயும் நமக்கு 4 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அடுத்த செக் நம்ம கொடுக்கும்போதுமே நம்ம யாருக்கு வேணால் கொடுக்கலாம். 4 பாசிபிலிட்டி. அப்போ நமக்கு n⁻r போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இது 4⁻3 வருது. இங்கே n என்ன? n அப்படிங்கிறது 4, r அப்படிங்கிறது 3. அப்போ நமக்கு n⁻r ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா ரெப்பிட்டேஷன் அலோடு கேஸ்க்கான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் நமக்கு ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நாட் பாசிபிளாக இருந்தால் அந்த நேரத்தில் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல் q ஃபேக்டோரியல். இதில் p அப்படிங்கிறது என்னென்னா
இப்போ ஒரு 2 ஆப்ஜெக்ட் சிமிலராக இருக்குது அப்படின்னா கீழே நம்ம 2 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுவோம். ஒருவேளை 3 ஆப்ஜெக்ட்ஸ் சிமிலராக இருக்குன்னா 3 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுவோம். இதே மாதிரி வேறு சில ஆப்ஜெக்ட்ஸும் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம இன்னொரு தனி ஆப்ஜெக்டாக எடுத்து அது q ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுவோம். இதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தா கிளியராக புரியும். இப்போ ஆப்பிள் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வச்சு நம்ம எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு டோட்டலாக 5 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ மேலே n ஃபேக்டோரியலுக்கு 5 ஃபேக்டோரியல் போட்டலாம். இதில் நமக்கு p அப்படிங்கிறது 2 டைம்ஸ் அப்பியர் ஆகுது. அப்போ pயை நம்ம எந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணாலும் p மாதிரி தான் இருக்க போகுது. அதில் எந்த டிஃப்ரென்ஸும் வரப்போகிறது கிடையாது. அதனால கீழே நம்ம 2 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ண போகிறோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷனும் இல்லை, டிஸ்டிங்ஷன் நாட் பாசிபிள். அந்த இடத்துல நம்ம எது நமக்கு சிமிலராக இருக்கோ, இங்கே நமக்கு 2 லெட்டர் சிமிலராக இருக்கிறதுனால நம்ம 2 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 5 × 4 × 3 60 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது சர்க்குலர் பெர்முட்டேஷன். சர்க்குலர் பெர்முட்டேஷன் அப்படின்னா இப்போ நம்ம மேலே பார்த்தது எல்லாமே ஒரு சிங்கிள் லைனாகவும் லீனியராக நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தோம். ஒருவேளை இதை நம்ம சர்க்கிளில் அரேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-1 ஃபேக்டோரியல். இது ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு சர்க்கிளில் அரேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதில் ஒத்தரை நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஃபிக்ஸடாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவோங்கிறதுனால ஒரு ஆப்ஜெக்டை மைனஸ் பண்ணிவிட்டு n-1 ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நமக்கு கிளாக் வைஸாக பண்ணுறதுக்கும் ஆன்டி கிளாக் வைஸாக பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம n-1 ஃபேக்டோரியல் பை 2 நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 8 பாய்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து ரிங் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எத்தனை வேஸில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போது 8 பாய்ஸை நம்ம ஒரு சர்க்கிளில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இது நமக்கு சர்க்குலர் பெர்முட்டேஷன். இப்போ நம்ம நார்மலாக பெர்முட்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும்போது அதை ஒரு தனி வேயாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் நம்ம சர்க்கிள்னு சொல்லும்போது சர்க்கிள்ங்கிறதுக்கு நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்காது, எண்டிங் பாயிண்ட்டும் இருக்காது. அதனால நம்ம ஒரு பாயை ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எந்த இடத்துல வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம எத்தனை வேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கான ஃபார்முலா தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், n-1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது இங்கே 8 பாய்ஸ் இருக்கிறதுனால 8-1 ஃபேக்டோரியல் பண்ணணும். அப்போ நமக்கு டோட்டலாக 7 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்கும். 7 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1. அது வரைக்கும் நம்ம பண்ணும்போது நமக்கு 5040 வேஸ் கிடைக்கும். இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டினில் ஒரு 8 டிஃப்ரெண்ட் பீட்ஸ் இருக்குது. இதை நம்ம நெக்லஸாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை வேஸில் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போ நெக்லஸ் அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் ஃபார்மில் தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஏதோ ஒரு பீடை ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம n-1 ஃபேக்டோரியல் அதாவது 7 ஃபேக்டோரியல் வேஸில் பண்ண போகிறோம். இது நம்ம மேலே பார்த்த மாதிரி அப்படியே தான் வரும். ஆனால் இதை தவிர நம்ம நெக்லஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம அப்சைட் டவுனாக ஃப்ளிப் பண்ணி பார்த்தோம்னா கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதனால இந்த இடத்துல நம்ம டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். இது ஏன் நீங்கள் மேலே அந்த பாய்ஸ் ரிங் ஃபார்ம் பண்ணும்போது அதுலனே நீங்கள் பை 2 பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்லஸை நம்ம ஈஸியாக ஃப்ளிப் பண்ணுற மாதிரி இதை நம்மளால் ஃப்ளிப் பண்ண முடியாது. ஏன்னா நெக்லஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஸியாக ஃப்ளிப் பண்ணிடலாம். பட் நம்ம இந்த ரிங்கை நம்ம ஃப்ளிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா எல்லா பாய்ஸும் அப்சைட் டவுனாக நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த கான்செப்ட் கரெக்டாக இருக்காதுங்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு பை 2 அப்படிங்கிறது யூஸ் பண்ண மாட்டோம். பட் நெக்லஸ்னு வரும்போது அது ஆன்டி கிளாக் வைஸும் கிளாக் வைஸும் சேம் தான். அதனால் நமக்கு டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். அப்போ 7 ஃபேக்டோரியல் பை 2 நமக்கு 5040 பை 2 2520 வேஸ். இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலகாபாத் அப்படிங்கிற வேர்டை கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய வவல்ஸ் எல்லாம் ஈவன் பிளேசஸில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே டோட்டலாக இந்த வேர்டில் இருக்கக்கூடிய எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி பாருங்கள். டோட்டலாக நமக்கு 9 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ 9 லெட்டர்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக 9 பிளேசஸ் இருக்கும். இந்த 9 பிளேசஸில் இந்த ஈவனாக இருக்கக்கூடிய பிளேசஸ்லலாம் நமக்கு வவல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே வவல்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். இங்கே நமக்கு வவல்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக ஏ மட்டும்தான் இருக்குது.
அதுவும் நமக்கு 4 ஏ இருக்குது. அப்போ டோட்டலாக 4 ஏ இருக்கும்போது இந்த 4 ஈவன் பிளேசஸ்லேயும் நம்ம ஏவை ஃபில் பண்ணிடலாம். இதில் எல்லாமே ஏயாக தான் இருக்கிறதுனால எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இதுக்கு நமக்கு ஒரே ஒரு வே தான் இருக்கும். அப்போ நம்ம ஈவன் பிளேசஸ் எல்லாத்துலேயும் ஏ அப்படிங்கிற லெட்டரை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 5 லெட்டர் நமக்கு கான்சனன்ஸாக இருக்குது. இதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? அப்போ நமக்கு 9 லெட்டர்ஸ் இருந்ததில் 4 பிளேசஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பேலன்ஸ் 5 பிளேசஸ் இருக்குது. இந்த 5 பிளேசஸில் இந்த 5 லெட்டர்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 5 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த கான்சனன்ஸ்லேயே நமக்கு எல் அப்படிங்கிற லெட்டர் ட்வைஸ் வந்திருக்கு. அப்போ நமக்கு 2 தடவை வந்திருக்கிறதுனால அது ரெண்டுமே சேம் தானே, சேம் கைண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பை பி ஃபேக்டோரியல் பை கியூ ஃபேக்டோரியல்னு பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்கே எல் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் வந்திருக்கு, ரெண்டுமே சேம் லெட்டர் அப்படிங்கிறதுனால டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 5 × 4 × 3 = 60 வேஸ். இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டினில் ஒரு ரூமில் 5 டோர் இருக்குது, 4 விண்டோ இருக்குது. இப்போ இந்த ரூம்குள்ளே ஒரு பூனை உள்ளே போயிட்டு வெளியில் வரப்போகுது. இதுக்கு எத்தனை வேஸில் அது போக முடியும் வர முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக 5 டோர் 4 விண்டோன்னு சொல்லும்போது டோட்டலாக உள்ளே போகிறதுக்கு அதுக்கு 9 வேஸ் இருக்குது. இதே மாதிரி வெளியில் வரணும் அப்படின்னு பார்க்கும்போதும் அதுக்கு 9 வேஸ் இருக்குது. ஏன்னா உள்ளே போன வழியில் திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. அப்போ உள்ளே போகிறதுக்கும் 9 வேஸ் இருக்குது, வெளியில் வரத்துக்கும் 9 வேஸ் இருக்குது. அப்போ 9 × 9 81 வேஸ். இதை நீங்கள் இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது ரெப்பிட்டேஷன் அலோட் அப்படிங்கிற கேஸில் வரும். அப்போ அதுக்கான ஃபார்முலா n⁻r. அப்போ நமக்கு இங்கே n அப்படிங்கிறது 9, r அப்படிங்கிறது 2 ஏன் அப்படின்னா உள்ளே போகணும் வெளியில் வரணும், அதனால நமக்கு r அப்படிங்கிறது 2. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 9 × 9 81 வேஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்தது காம்பினேஷனுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். n ஃபேக்டோரியல் பை n - 1 ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியல். இதுதான் NCRக்கான ஃபார்முலா. இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி NC0 = 1. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்கள். n ஃபேக்டோரியல் பை n - r ஃபேக்டோரியலுக்கு n - 0 ஃபேக்டோரியல் வரும். பக்கத்தில் r ஃபேக்டோரியலுக்கு நமக்கு 0 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு n ஃபேக்டோரியல் பை n - 0 திரும்பவும் n தான் வரும். இப்போ n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் = 1 × 1. அப்போ நம்ம n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 1 அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்தது NCR = NCn - rன்னு சொல்கிறாங்க. இது எப்படிங்கிறதையும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்த்துருவோம். அப்போ n ஃபேக்டோரியல் பை n - r ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது தான் நமக்கான ஃபார்முலா. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக n - r அப்படிங்கிறது இருக்குது. அப்போ n - r ஃபேக்டோரியலில் n - r ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் r ஃபேக்டோரியல் இருக்க வேண்டிய இடத்துல n - r ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வரும். இப்போ இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வாங்க. நமக்கு n - n + r ஃபேக்டோரியல் n - r ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நமக்கு n-ம் -n-ம் கேன்சல் ஆனதுக்கப்புறமா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் n - r ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததில் அவங்க சொல்கிறது NCR = NCS இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு r = s. ஆல்சோ r = n - s அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா NCSக்கு பதிலாக இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி பாருங்கள். NCS அப்படிங்கிறத நம்ம NCn - sன்னு எழுதலாம். அப்படி எழுதும்போது நமக்கு NCR = NCn - sன்னு கிடைக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு r = n - s. அடுத்தது பாஸ்கல்ஸ் லா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா NCr - 1 + NCR இருக்குது அப்படின்னா அது = n + 1 CRஆக இருக்கும். இதுதான் நமக்கு பாஸ்கல்ஸ் லா. அடுத்தது ஒரு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம r செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா அதில் நமக்கு p அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஐட்டம் எப்போவுமே வரும், ஆல்வேஸ் அக்கராக இருக்குன்னா அதுக்கான ஃபார்முலா n - p CR - p. ஒருவேளை இந்த p அப்படிங்கிறது நெவர் கம்ஸாக இருந்ததுன்னா n - p CR. இதை எக்ஸாம்பிள் வச்சே நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து ABCD அப்படின்னு 4 லெட்டர் இருக்குது. இந்த லெட்டர்லேருந்து நம்ம 2 லெட்டர் செலக்ட் பண்ணணும். அப்போ நம்ம நார்மலாக 4C2 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். 4 லெட்டர் இருக்குது, அதுலேருந்து நம்ம 2 செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 4C2 அப்படின்னு பண்ணுவோம். ஆனால் இப்போ ஒருவேளை இதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, ஏ அப்படிங்கிறது எப்போவுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போது நமக்கு ஏ அப்படிங்கிறது ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு 2 செலக்ட் பண்ண வேண்டிய இடத்துல 1 ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம்.
அதே மாதிரி இப்போ நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய மிச்ச ஒரு நம்பரை, அதாவது மிச்சம் இருக்கிற ஒரு லெட்டரை இந்த பிசிடி அப்படிங்கிற 3 லெட்டர்லேருந்து செலக்ட் பண்ணுவோம். அப்போ ஏங்கிறத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 3 லெட்டர்லேருந்து ஒரு லெட்டர் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு 3C1 அப்படிங்கிறது கிடைக்கும். 4C2 இருக்க வேண்டிய இடத்துல 3C1 பண்ணுறோம். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, n-p CR-p. இதே இது ஒருவேளை இந்த ஏ அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது, அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2 செலக்ட் பண்ணணும், பேலன்ஸ் இருக்கிறது 3 லெட்டர் தான் இருக்குது. அப்போ 3லேருந்து நம்ம 2 செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ n-1 CR, இதுதான் நமக்கு n-p CR அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை நமக்கு n டிஃப்ரெண்ட் திங்ஸ் எடுக்கும்போது 1 or more திங்ஸ் அட் அ டைம் எடுக்க போகிறோம்னா அதுக்கான ஃபார்முலா 2n-1. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த கமிட்டியில் 2 பேர் இருக்கணும். இப்போ இருக்கக்கூடியது 4 பேர். அந்த 4 பேர்லேருந்து ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணி நம்ம ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அப்போது இதுக்கான ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை n-r ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ நமக்கு n அப்படிங்கிறது 4, r அப்படிங்கிறது 2. அப்போ நமக்கு n ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் பை n-r ஃபேக்டோரியலுக்கு 4 - 2 ஃபேக்டோரியல் வரும். அதுக்கப்புறம் r ஃபேக்டோரியலுக்கு 2 ஃபேக்டோரியல். இதை நம்ம பண்ணும்போது 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் வரும் பை 2 ஃபேக்டோரியல் × 2 × 1. இப்போ இந்த 2 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் இந்த 2 நீங்கள் ரிடியூஸ் பண்ணிங்கன்னா 2 × 3 அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கும். நமக்கு 6 அப்படிங்கிறது ஆன்சர். 6 வேஸ் இருக்குது. அடுத்த கொஸ்டின் 8 × n-1 P3 அப்படின்னு இருக்குது ஒரு சைடில். இன்னொரு சைடில் n-1 P4 அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம n அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு இங்கே P3 P4னு கொடுத்ததுனால இது நமக்கு பெர்முட்டேஷன். அப்போ பெர்முட்டேஷனுக்கான ஃபார்முலாவில் நம்ம இதை அப்ளை பண்ணணும். அப்போ 8 × n-1 P3 = n-1 P4 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 8 தனியாக வச்சுக்கோங்க, n-1 P3 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். இதை நம்ம எழுதுறதுக்கு n-1 ஃபேக்டோரியல் பை n-1 மைனஸ் r ஃபேக்டோரியல் பண்ணுவோம்ல, அப்போ நமக்கு -3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இந்த பக்கம் நமக்கு n-1 ஃபேக்டோரியல் பை n-1 - 4 ஃபேக்டோரியல். அப்போ நமக்கு இந்த இடத்துல n-1 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். இப்போது பேலன்ஸ் நமக்கு 8 பை n-4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 பை n-5 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கும். இப்போ n இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சைடுக்கு கொண்டு வாங்க. 8 = n-4 ஃபேக்டோரியல் பை n-5 ஃபேக்டோரியல். இப்போ இந்த n-4 ஃபேக்டோரியலை நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் n-4 × n-5 ஃபேக்டோரியல் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ நமக்கு இந்த n-5 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணதுக்கப்புறமா நமக்கு 8 = n-4 அப்படின்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா n = 12 அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ n வந்து நமக்கு 12 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இதில் 8 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் 1லேருந்து 8 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவன் நம்பர்டு ஆர்டிகல்ஸ் எல்லாமே சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 8 ஆர்டிகல்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 8 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நமக்கு ஈவன் நம்பர்டு ஆர்டிகல்ஸ் எல்லாமே சேம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும்போது இதில் நமக்கு எதெல்லாம் ஈவன் நம்பர்னு பாருங்கள். 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லி 4 ஈவன் நம்பர் இருக்குது. இப்போ இந்த 4மே சேம் அப்படின்னு சொன்னால் நம்ம கீழே 4 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது நமக்கு நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸில் சில ஐட்டம்ஸ் அலைக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல் q ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதுபடி இங்கே நமக்கு 4 ஐட்டம் சேமாக இருக்கிறதுனால 8 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல். அப்போ நமக்கு
8 into 7 into 6 into 5 into 4 ஃபேக்டோரியல் இதை பிரித்து எழுதினோம்னா கீழே நமக்கு 4 ஃபேக்டோரியல் இருக்குது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் 8 into 7 into 6 into 5 வரும். அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1680 வேஸ் இருக்குது. இதுதான் இதுக்கான ஆன்சர். இது நம்ம மேலே பார்த்தா அதே மாடல் சம் தான். n என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். np5/np3 = 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அதை நம்ம பிரித்து எழுதுவோம். n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுக்கு பதிலாக n மைனஸ் 5 ஃபேக்டோரியல் மேலே போட்டுக்கலாம். கீழே np3க்கு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 1/n மைனஸ் 5 ஃபேக்டோரியல் இருக்கும். அதுக்கு கீழே 1/n மைனஸ் 3 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்தோம்னா இங்கே மேலே மல்டிப்ளிகேஷனில் n மைனஸ் 3 ஃபேக்டோரியல் வந்துடும் ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம இந்த n மைனஸ் 3 ஃபேக்டோரியலை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா n மைனஸ் 3, n மைனஸ் 4, n மைனஸ் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி இதை பிரிக்கலாம். பை n மைனஸ் 5 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ இந்த n மைனஸ் 5 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நமக்கு n மைனஸ் 3, n மைனஸ் 4 ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவோம். n மைனஸ் 3, n மைனஸ் 4ன்னு இருக்குது. அப்போ இந்த n உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நமக்கு n² மைனஸ் 4n மைனஸ் 3n ப்ளஸ் 12 மைனஸ் 2. இந்த சைடு இருக்கிற 2வை இங்கே கொண்டு வந்துடுங்க. ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நமக்கு n² மைனஸ் 7n ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் நார்மலான ஃபேக்டரைசேஷன் வச்சு நீங்கள் பண்ணிடலாம். அப்போ நமக்கு 10 அப்படிங்கிறது வேணும். அப்போ 10 வேணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம 10 into 1 அப்படின்னு பண்ணலாம், இல்லைனா 5 into 2 அப்படின்னு பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு மைனஸ் 7 அப்படிங்கிறது வேணும். அப்போ நமக்கு 5 into 2 பண்ணோன்னா நமக்கு 7 அப்படிங்கிறது 5 + 2ல் கிடச்சிரும். ஆனால் நமக்கு இங்கே மைனஸ் சைன் வேணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு சைடும் நம்ம மைனஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 அப்படிங்கிறது கிடச்சிரும். -5 -2 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு -7 அப்படிங்கிறதும் கிடச்சிரும். இப்போ நமக்கு n - 5 n - 2 = 0 அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு n - 5 = 0 அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி n - 2 = 0 அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு என்னோட வேல்யூ 5 இல்லைனா என்னோட வேல்யூ 2. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு. 5 2 அப்படிங்கிறது தான் என்னோட வேல்யூ. ஆனால் இந்த 2வை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் NP5ல் 2P5 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் வரும்? நமக்கு டோட்டலாகவே 2 ஐட்டம் தான் இருக்குது, அதுலேருந்து நம்ம 5 ஐட்டம் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இதுக்கு லாஜிக் வந்து கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிறதுனால நம்ம 2 அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது, 5 அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு 5. அடுத்த கொஸ்டின், இதில் வந்து பர்பஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டில் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. முதல் கண்டிஷன் நமக்கு பொசிஷன் ஆஃப் த வவல்ஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸடாக வச்சுக்க போகிறோம். அப்போ வவல்ஸ் இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா U இருக்குது, O இருக்குது, E இருக்குது. அப்போ இந்த 3 லெட்டரும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 4 லெட்டரை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ இந்த 4 லெட்டரை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு 4 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்குது. இப்போ இது அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு P அப்படிங்கிற லெட்டர் ட்வைஸ் வந்திருக்கு. அப்போ 2 தடவை வந்திருக்கிறதுனால பை 2 ஃபேக்டோரியல் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 4 × 3 வரும், டோட்டலாக 12 வேஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது, இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஆனால் ரிலேட்டிவ் ஆர்டர் ஆஃப் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வவல் இருக்கிற இடத்துல வவல் தான் இருக்கணும், கான்சனன்ட் இருக்கிற இடத்துல கான்சனன்ட் தான் இருக்கணும். அப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறது கிடையாது. நமக்கு வவல் அப்படிங்கிறது இந்த 3 இடத்துல இருந்தது இல்லை, U, O, E அப்படின்னு 3 இருந்தது. இந்த 3 இடத்துக்குள்ளே நம்ம இந்த வவல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த 3ஐயும் மாற்றி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்குது. அப்போ நமக்கு 3 ஃபேக்டோரியல் வவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இதோட கான்சனன்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு
அந்த 4 லெட்டரையும் அந்த 4 பிளேஸில் மாற்றி அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதில் நமக்கு P அப்படிங்கிறது 2 தரம் வரதுனால 2 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ண போகிறோம். இதை நம்ம மேலே பண்ண சேம் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால நமக்கு கான்சனன்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 12 வேஸ். அப்போ நமக்கு வவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 ஃபேக்டோரியல் வேஸ், கான்சனண்ட்டுக்கு 12 வேஸ். அப்போ 3 ஃபேக்டோரியல் இன்டூ 12 அப்படின்னு வரும். அப்போ 3 ஃபேக்டோரியல் நமக்கு 6 இன்டூ 12 ஈக்குவல் டு 72. அப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு 72 வேஸ் இருக்குது. ஆனால் இந்த 72 வேஸில் இந்த சேம் வேர்டு பர்பஸ் அப்படிங்கிறது வரத்துக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குல்ல, அது நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஒரு சான்ஸை நம்ம மைனஸ் பண்ணோன்னா தான் நமக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கான வேல்யூ கிடைக்கும். ஏன்னா ரீஅரேஞ்ச்னால் என்ன அர்த்தம், ஆல்ரெடி நம்ம இருக்கிறத மாற்றி அரேஞ்ச் பண்ணணும். அப்போ நமக்கு அகெயின் பர்பஸ் அப்படிங்கிற வேர்டு வரக்கூடாது. அதனால அந்த பர்பஸ் அப்படிங்கிற வேர்டு வரத்துக்கான அந்த ஒரு ப்ராபபிலிட்டியை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 71 வேஸ் இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5000லேருந்து 6000க்குள்ளே நம்ம எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டிஜிட்ஸ் அப்படிங்கிறது இந்த 6 நம்பருக்குள்ளேருந்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு 5000லேருந்து 6000க்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது எல்லா நம்பருமே கண்டிப்பாக 5ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா 5001னாலும் சரி, 5600னாலும் சரி, இல்லை 5999னாலும் சரி, கடைசி வரைக்கும் நமக்கு எல்லா நம்பரும் 5 அப்படிங்கிற நம்பர் வச்சு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பொசிஷனில் 5 அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த 5 அப்படிங்கிறது வரத்துக்கு ஒரு ப்ராபபிலிட்டி தான் இருக்குது, ஒரு வே தான் இருக்குது. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அப்போ இந்த 5 அப்படிங்கிறது இனிமேல் வராது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த 5 நம்பர்லேருந்து 3 நம்பர் செலக்ட் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ 5P3. ஏன் 3 நம்பர்னு கேட்டிங்கன்னா 5000லேருந்து 6000க்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு 4 டிஜிட் நம்பர் தான் வரும். அந்த 4 டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட்டு டிஜிட் கண்டிப்பாக 5 அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 3 டிஜிட்டுக்கு தான் நம்ம இப்போ என்னென்ன நம்பர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால தான் நமக்கு 5P3 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அப்போ 5P3க்கான ஃபார்முலா நமக்கு 5 ஃபேக்டோரியல் பை 5 - 3 ஃபேக்டோரியல். அப்போ நமக்கு 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். இப்போ 5 × 4 × 3 டோட்டலாக 60 வேஸ். இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு 8 லேடிஸ் இருக்காங்க, 7 ஜென்டில்மேன் இருக்காங்க. இவங்களை வச்சு தான் நம்ம ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போகிற கமிட்டியில் 3 லேடிஸ் இருக்கணும், 4 ஜென்டில்மேன் இருக்கணும். இப்போ இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மிஸ்ஸஸ் எக்ஸ் அப்படிங்கிறவங்க மிஸ்டர் ஒய் இந்த கமிட்டியில் இருந்தாங்கன்னா நான் இந்த கமிட்டியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கமிட்டி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோட்டலாக எத்தனை செலெக்ஷன் இருக்குது, எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம். அப்போ நமக்கு 8 லேடிஸ்லேருந்து 3 பேர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 8C3 வேஸில் செலக்ட் பண்ணலாம். அப்போ லேடிஸ் செலக்ட் பண்ணுறதுக்கான வேஸ் நமக்கு 56. அடுத்தது ஜென்டில்மேன் செலக்ட் பண்ணுறதுக்கான வேஸ் நமக்கு 7 பேர்லேருந்து 4 பேர் செலக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு 7C4 35 வேஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வேணும் அப்படின்னா 56 × 35 டோட்டல் நமக்கு 1960 வேஸ் இருக்குது. இப்போது இவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு வருவோம். இவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனில் மிஸ்ஸஸ் எக்ஸ் அப்படிங்கிறவங்க மிஸ்டர் ஒய் இருக்கிற கமிட்டியில் ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய கமிட்டி அப்படிங்கிறது வரக்கூடாது. அப்போ நம்ம மிஸ்ஸஸ் எக்ஸும் மிஸ்டர் ஒய்யும் சேர்ந்து கமிட்டியில் இருக்கக்கூடிய வேஸ் எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் 1960 வேஸ்லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இவங்க 2 பேருமே இன்க்ளூட் ஆன கமிட்டிக்கு எத்தனை வேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நமக்கு மிஸ்ஸஸ் எக்ஸ் கண்டிப்பாக இன்க்ளூடட் அப்படின்னா 8 லேடிஸில் மிஸ்ஸஸ் எக்ஸ் அப்படிங்கிறவங்கள செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் 7லேருந்து நம்ம 2 பேர் செலக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு 7C2 வேஸ். இதுக்கப்புறம் மிஸ்டர் ஒய்யை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 7 பேரில் நம்ம மிஸ்டர் ஒய் செலக்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேர்லேருந்து நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 பேர் செலக்ட் பண்ணணும். 4 பேரில் ஒருத்தர் செலக்ட் ஆனதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற 3 பேரை நம்ம இந்த 6 பேர்லேருந்து செலக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு 6C3 வேஸ். அப்போ 7C2 × 6C3 இதை நம்ம பண்ணோன்னா நமக்கு 420 வேஸ் கிடைக்கும். இப்போது இந்த 420யை 1960லேருந்து மைனஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான கமிட்டி ஃபார்ம் ஆகிடும்.
அப்போ 1960 minus 420 1540 ways இருக்குது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதுக்கு முன்னாடி நம்ம குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, ax² + bx + cன்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். இது நமக்கு குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன். இது எப்படி நீங்கள் குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டிகிரிங்கிறது 2. அப்போ டிகிரினா என்ன? டிகிரி அப்படிங்கிறது இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் நமக்கு ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் நமக்கு டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் நமக்கு டிகிரி அப்படிங்கிறது 2. ஏன்னா வந்து x² அப்படிங்கிறது தான் நமக்கு ஹையஸ்ட் பவராக இருக்கிறதுனால நமக்கு டிகிரி 2. அப்போ இது நமக்கு குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன். அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம =0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி காமிச்சோம்னா அதுதான் நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, x² minus sum of roots into x plus product of the roots equal to 0 அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா இதுதான் நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த sum of the roots அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ இந்த ரூட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் நமக்கு ரூட்ஸ். அப்போ அந்த ரூட்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஜென்ரலாக நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு 2 சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அந்த 2 சொல்யூஷனையும் தான் நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கிறோம். அப்போ நமக்கு ஒவ்வொரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் நமக்கு 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதை நம்ம ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்னொன்னையும் நம்ம தனித்தனியாக ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணி காமிப்போம். அப்போ இதை வச்சு நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை, கான்ஸ்டன்ட் டேர்ம் வேனிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு ரூட் 0வாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு நம்ம போடுறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு நம்பர் ஆல்ஃபா 0வாக இருக்கலாம், இல்லை பீட்டா 0வாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று நமக்கு 0வாக இருக்கும்போது நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறது 0வாக வந்துடும் அந்த இடத்துல. அப்போ +0 அப்படிங்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இருக்காதுல்ல, அதனால கான்ஸ்டன்ட் டேர்ம் வேனிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு ரூட்டு 0வாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வேனிஷ் ஆச்சுன்னா 2 ரூட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது வேல்யூவில் ஈக்குவலாக இருக்கும், பட் சைன் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 2 ரூட்ஸ் அப்படிங்கிறது 2வும் -2வும் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ 2 + -2ன்னு போடும்போது நமக்கு 2 - 2 0வாக வந்துடும். அப்போ இந்த டேர்ம் நமக்கு ஃபுல்லாகவே வேனிஷ் ஆகிடும். அப்போ நமக்கு 2 ரூட்ஸும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் சைன் அப்படின்னு சொன்னால் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம் வேனிஷ் ஆகிடும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் சொல்யூஷன் மெத்தட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்குது, இன்னொன்று கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் இருக்குது. இங்கே ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, நம்ம சிம்பிளாக ஸ்கூல் டேஸில் பார்த்து அதே மெத்தட் தான். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஸ்ரீதர் ஆச்சாரியாஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலா இங்கே -b ± √b² - 4ac/2a. இங்கே ஃபார்முலா தப்பாக இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு +or- இருக்குல்ல, இந்த +or- அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2 சொல்யூஷன் இருக்கும்னு சொன்னோம். அப்போ 2 சொல்யூஷன் சொல்லும்போது ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் நம்ம சொல்யூஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ நமக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற சொல்யூஷனுக்கு -b +√b² - 4ac/2aன்னு போடுவோம். இதே இது நம்ம பீட்டா கண்டுபிடிக்கும் போது இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். அடுத்தது சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஏன்னா 2 ரூட் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லிட்டோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போட்டோம்னா நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா -b/a. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே நம்ம வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா பார்க்கும்போது ax² + bx + c = 0ன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல நம்ம மைனஸ் அண்ட் ப்ளஸ் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம இந்த இடத்துல -b/a யூஸ் பண்ணா தான் நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் கிடைக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டேரெக்டாக c/a போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடச்சிரும். அடுத்தது இங்கே மேலே நம்ம ஃபார்முலாவில் பார்க்கும்போது b² - 4ac அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைன் +or- அப்படிங்கிறது தான் நமக்கு சேஞ்ச் ஆச்சு. அப்போ நமக்கு ரூட்டோட நேச்சர் அப்படிங்கிறது இந்த b² - 4ac டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால இந்த b² - 4ac அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
இதை பேஸ் பண்ணி தான் அந்த ரூட்ஸோடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறதையே நம்ம சொல்ல போகிறோம். அப்போ நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல b² - 4ac வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த வேல்யூ >0 இருந்துச்சுன்னா நமக்கு ரூட்ஸ் அப்படிங்கிறது ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். ஒருவேளை ஈக்குவல் டு 0 இருந்தால் நமக்கு ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். <0 இருந்தால் நமக்கு இமேஜினரி ஆர் கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். ஒருவேளை இந்த >0லேயே அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்துச்சுன்னா நமக்கு ரூட்ஸ் அப்படிங்கிறது ரேஷனல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். ஒருவேளை அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னு சொன்னால் நமக்கு இர்ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 5 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ரூட்ஸோடைய நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நம்ம டிசைட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x^2/3 + x^1/3 = 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்மேட்டில் இல்லை. அப்போ இதை நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்கு இது ரெண்டுலேயும் காமனாக x^1/3 இருக்கிறதுனால அதுக்கு பதிலாக t அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு t² + t - 2 = 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போது இந்த இடத்துல நம்ம ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு -2 கிடைக்கணும். அப்போ 2 × 1 போட்டோம்னா நமக்கு 2 கிடச்சிரும். பட் நமக்கு மைனஸ் சைன் வேணும்னா இது ரெண்டில் ஏதோ ஒரு டேர்ம் மைனஸாக இருக்கணும். அது எது மைனஸாக இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல 1 கிடைக்கணும். அப்போது இந்த இடத்துல -1 போட்டிங்கன்னா 2 - 1 உங்களுக்கு +1 அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ இதுதான் நம்ம இப்படி தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? t² + t அப்படிங்கிறத நம்ம +2t - t அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். -2 = 0. இதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து டீயை நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் t + 2 இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து -1 மட்டும் காமனாக எடுத்தீங்கன்னா இந்த சைடும் t + 2 பேலன்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் t + 2வை இது ரெண்டுலேருந்தும் காமனாக எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் t - 1 இருக்கும் = 0. இப்போது ஏதாவது ஒரு டேர்ம் இந்த சைடு வச்சுட்டு அதை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 0/t - 1 உங்களுக்கு 0 வந்துடும். இப்போ t + 2 = 0. இதே மாதிரி t - 1 = 0. அப்போ டீயோட வேல்யூ -2 ஆர் t = 1. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது டீயோட வேல்யூ. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் x அதாவது x^1/3 டீக்கு பதில் x^1/3 போட்டிங்கன்னா = -2 x^1/3 = 1. அப்போ x^1/3 அப்படின்னு சைடு இருக்கிறதுனால இதை எக்ஸாக மாற்றுறதுக்கு ரெண்டு சைடும் நம்ம க்யூப் எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு x = -2 க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -8 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரி x^1/3 இங்கேயும் வந்து ரெண்டு சைடு க்யூப் பண்ணிங்கன்னா =1³ x = 1 கிடச்சிரும். இதுதான் நமக்கு ரெண்டு சொல்யூஷன். இதே எது உங்களுக்கு இவ்வளோ சால்வ் பண்ண வேண்டாம், இன்னும் நான் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு MCQனால இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக ஆன்சரில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் இருக்கும். அதனால் இதை டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணியும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நான் எப்படி டேரெக்டாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக -8 அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பாருங்கள். -8^2/3 + -8^1/3 -2 = 0. இங்கே =2 இருக்கிறத நான் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு =0 அப்படிங்கிறது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். இதே மாதிரி 1ஐயும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற -8 மட்டும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல -8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64 கிடைக்கும். 64^1/3 ப்ளஸ் -8^1/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு -2 கிடைக்கும். அதாவது க்யூப் ரூட் ஆஃப் -8 நமக்கு -2 = 0. இப்போ நமக்கு 64க்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா 4 கிடைக்கும். 4 - 2 - 2 4 - 4 = 0. இப்போ உங்களுக்கு இது 0 வந்துட்டதுனால இது ஒரு சொல்யூஷன். இதே மாதிரி நீங்கள் 1 அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோடைய ரூட்ஸ் அப்படிங்கிறது α அண்ட் β அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம α² + β² கண்டுபிடிக்க போகிறோம். α² + β² கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. α + β² = α² + β² + 2αβன்னு சொல்லலாமா? இது சிம்பிளான ஃபார்முலா தானே. a + b² ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் நீங்கள் α² + β² மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு = α + β² - 2αβ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு α + βவோட வேல்யூ வேணும், α-βவோட வேல்யூ வேணும். அப்போ α + β அப்படின்னு சொன்னால் நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்.
ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், மைனஸ் பி பை ஏன்னு சொன்னோம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கு சி பை ஏன்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு பி அப்படிங்கிறது -4. இப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேணும்னா மைனஸ் பி பை ஏக்கு மைனஸ் பி நமக்கு -4 பை ஏ வந்து நமக்கு இங்கே எதுவும் இல்லாததுனால 1. அப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 4. அப்போ ஆல்ஃபா பீட்டா வேணும்னா என்ன பண்ணுவீங்க? சி பை ஏ. சி வந்து நமக்கு 2, ஏ நமக்கு 1. அப்போ ஆன்சர் வந்து 2. இப்போ இதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணால் போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக 4 போட போகிறீங்க. அப்போ 4² மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 2. அப்போ நமக்கு 16 - 4 = 12. இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டினில் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது -7ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் -14ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் = 0. இதுதான் நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா. இதில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ x² சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு -7. அப்போ -7 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக -14 = 0. அப்போ உங்களுக்கு x² + 7x -14 = 0. இதுதான் நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது ரொம்பவே சிம்பிளான சம் தான். அடுத்தது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த கான்செப்டை யோசிச்சு பாருங்கள். அதில் நமக்கு b² - 4ac அப்படிங்கிறது டிஸ்கிரிமினேட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல b² - 4ac வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல b அப்படிங்கிறது -5. இப்போ -5² -4 இன்டூ ஏ நமக்கு 3, சி நமக்கு 3. இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 - 4 இன்டூ 3 12, 12 இன்டூ 3 36 கிடைக்கும். அப்போ = -11. அப்போ இது <0 இருக்குது அப்படிங்கிறதுனால ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அடுத்த கொஸ்டினில் ஒவ்வொரு ரூட்ஸும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூட்டுக்கான வேல்யூவுமே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஆல்ஃபா = 1/2 அப்படின்னு சொன்னால் பீட்டா = இதோட ரெசிப்ரோக்கல் 2. அப்போ நமக்கு ஆல்ஃபாவும் இருக்குது, பீட்டாவும் இருக்குது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும், நீங்கள் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேணும்னா நமக்கு 1/2 + 2 பண்ணிங்கன்னா 5/2 கிடைக்கும். ஆல்ஃபா பீட்டாவுக்கு 1/2 இன்டூ 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். இப்போ நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸும் இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் இருக்குது. அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ், அப்போ 5/2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 1 = 0. இது நமக்கு இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் வந்துருக்கு. அப்போ இதை நம்ம ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு எல்லாத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 2 = 0. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். அடுத்து கடைசி கொஸ்டினில் கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவல்னு சொன்னால் நமக்கு டிஸ்கிரிமினன்ட் இஸ் = 0. அப்போ b² - 4ac = 0வாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல b²க்கு பதிலாக நம்ம -12² போட்டுக்கலாம். -4 இன்ட்டு ஏயோட வேல்யூ 4, சிக்கு பதிலாக k = 0. அப்போ நமக்கு 12² 144 வரும். -12² -16k = 0. அப்போ நமக்கு k வேணும்னா 144 = 16k. அப்போ k = 144/16 = 9. இதுதான் நமக்கு கேயோட வேல்யூ.